சூப்பர் சக்சஸ். நாங்க எங்க இருந்தாலும் அங்க சக்சஸ். 16 வந்துருச்சா? 16 எனக்கா? முந்தா நாள் தானே 61 வந்துச்சு. நான் கேட்டது உன் வயசு இல்ல பெருசு. நம்பர் ஸ்வீட் 16 பஸ் வந்துச்சான்னு கேட்டேன். அதுக்கு தானே இந்த கூட்டம் காத்திருக்கு. பிரதர், ஸ்வீட் 16 வந்துருச்சா? அப்படி போடு. என்ன மாமே, உங்க ஊர்ல பொண்ணுங்களே இல்லையா? இங்க வந்திருக்கீங்க. எங்க ஊர்ல பொண்ணுங்க இல்லங்கறதுனால இல்ல மாமே, உங்க ஊர்ல சரியான ஆம்பளைங்க இல்லங்கறதுனால. கண்ணாடியே காணாதோடா அவன். நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளைங்களா? எங்க ஊர் ஆம்பளை தனத்தை பாக்குறீங்களா? பாக்குறியா? ஓடி போயிடுங்க, ஓடி போயிடுங்க, எல்லாரும் ஓடி போங்க. புத்தூர் கட்டு போட்டுக்கு ஆசைப்படுறவங்க எல்லாரும் ஓடி போங்க. என்ன விஷயம் ரமே? அந்த பஸ்ல 5 ஸ்வீட்டிங்க மட்டும் இல்ல மாமே, அவங்க அண்ணன் டைகர் வந்துட்டான். வணக்கம் தம்பி. வணக்கம். என்னங்க தம்பி, டவுனுக்கு போய் தங்கச்சிகளை கூட்டு வரீங்களா? ஆமாங்க. ஏண்டா பொண்ணுங்களை பார்த்தா உனக்கு நரம்பு நட்டுக்க ஆரம்பிச்சிடுதா? என் தங்கச்சிங்களை மட்டும் இல்ல, அவங்க நிழல தொட்டா கூட உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். என்னயா உன் தங்கச்சி மேல கை இடி கூடாது, கால் இடி கூடாதுன்னா பஸ்ல இட்டு வராத, கார்ல இட்டுமா. பெருசா பேசுவான். அதனாலதான் எல்லாரும் உன்னை டைகர்னு சொல்றாங்க. அதிகமா வாசிக்காதீங்க, அடக்கி வாசிங்க. இனிமே இந்த மாதிரி என் தங்கச்சிங்கிட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு கிட்டயாவது உங்க வாலாட்டினீங்க, பஸ் ஏறதுக்கு உங்களுக்கு கால் இருக்காது. ஜாக்கிரதை. என் பூங்கதவே தாழ்த்திரவாய். நான் உன்கிட்ட மனசு திறந்து பேசணும். இரு இரு, என்ன அவசரம்? என்கிட்ட தலையை கொடுத்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். சும்மா என்னடா முடியா? நான் மனசு திறந்து பேசணும்னு சொன்னது உன்கிட்ட இல்ல, என்ன அவர்கிட்ட. அதுக்கு இது ரிஹர்சல். இன்னைக்கு அவனுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்க போறேன். டிங்கிட்டக்கா டிங்கிட்டக்கா டிங், டிங்கிட்டக்கா டிங்கிட்டக்கா டிங், டிங்கிட்டக்கா டிங்கிட்டக்கா டிங், டிங்கிட்டக்கா 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 டிங். மனசு தானே திறந்து பேசணும்னு சொன்னேன், பின்ன மறைவான இடத்துல பவுடர் எதுக்கு? துட்டு கொடுத்து வாங்கியிருக்க இத. கேவலம் பவுடர் கொடுக்க மாட்டேங்கிறியே, கொஞ்சமாவது நன்றி இருக்கா? கோடி கோடியா முடி கொடுத்தரடா உனக்கு. குட்டாரு பெருசா கோடி, ஒரு அரைங்குல முடி, அதுவும் கடன் சொல்லி. என் வீக் பாயிண்ட்ல அடிச்சிட்டியடா. திருப்பி அடிக்கலனா டைம் இல்ல. என் லவருக்கு லெட்டர் கொடுக்கணும். பாரு பந்து ஒண்ணு அடிக்கிற. ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா. என்ன அதுக்குள்ள வந்துட்ட? லவ் லெட்டர் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டியா? குடுக்கலதான் போட. ஆனா அந்த பொண்ணுங்களோட அவங்க அண்ணன் டைகர் வந்துகிட்டு இருக்கா. டைகர் உன்னை பாத்தாரா? பார்த்தா என்ன புடிக்கிட்டு வர? புடுங்க மாட்டாரு, ஆனா உன்னை வெட்டி தொங்க விட்டுருவாரு. உன்னை இந்த கடைக்குள்ள சேர்த்ததுக்கு என்னைய வெட்டி கொன்னுடுவாரு. முதல்ல இங்க இருந்து போ. எங்க போக சொல்றட? எங்கயாவது போய் தொலை, எனக்கு என்ன? போ போயா. அப்படிதான் கொஞ்சம் இரு, திரும்பு. என்ன செய்யறேன்னு தெரியலையா? டைகர், இனி ஒன்னால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்பா தக்காளி, இந்த கதகளி விஷயம் எதுக்கு? நான் அந்த டைகர் கிட்ட மாட்டாம இருக்கேன், ஃபேஸ கவர் பண்ணிக்கிட்டேன். கவராவது காடாவது என் பவுடர் எல்லாம் தீர்த்து முடியா? போயா வெளியா.
அப்பன் தரேன். அப்புறமா தரேன். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், செங்கல்பட்டு. ஐயோ எப்பா ஓடி போடா. ஏய் தக்காளி, மாட்டினா உன்னை ஜூஸ் பண்ணிடுவா. ஐயோ வராதே. ஐயோ எங்க போறது? இங்க ஒரு கேட் இருக்கு. இந்த எகிரி குதிச்சிடுவேன். ஓடி போடா சீக்கிரம். ஐயோ இது எப்படாது? இந்த சட்டம் உனக்கு தான் நல்லா இருக்கும். நீயே வச்சுக்க. ராஸ்கல். அவ யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவ இந்த லெட்டர் உங்கள யாருக்கு எழுதுறான்னு கூட தெரியாது. அவனை நீங்க இதுக்கு முன்ன பார்த்ததே இல்லை. அதான சொல்ல போறீங்க? கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு கிட்டையும் தலகுனிஞ்சு நடக்கிற பொண்ணுங்க கிட்டையும் யாரும் வரமாட்டாங்க. நான் பக்கத்துல இருக்கிறப்பவே அவன் இவ்வளவு துணிச்சலா வந்திருக்கான்னா அந்த துணிச்சலையும் நினைப்பையும் அவனுக்கு யார் கொடுத்தீங்க? உங்க அண்ணனை எவனோ ஒரு லோஃபர் சாதாரணமா எடை போடுறதை நீங்க விரும்புறீங்களா? இந்த அண்ணன் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா அவனை உங்களை யாருக்கு தெரிஞ்சாலும் நிமிந்து பாருங்க. அவனை உனக்கு எப்ப இருந்து பழக்கம்? சொல்லு. பழக்கம் ஒண்ணு இல்ல, மாமா வீட்டுலதான் பார்த்தேன். அவன் அங்க எதுக்கு வந்தான்? மாமாவை பாக்கிறதுக்கு அப்பப்ப வருவாரு. மாமாவோட ஃப்ரெண்டா? அப்படி நான் உன்கிட்ட சொன்னானா? உன்கிட்ட சொன்னானா? அத்தைதான் சொன்னாங்க. அத்த அத்த அவன் எங்க? யாருடா? அதான் உன் செல்ல புள்ள பாலகிருஷ்ணன். அவன் என்ன பால் குடிச்சு பால் விளையாடுற பச்சை குழந்தையா இங்க இருக்கிறதுக்கு? பேங்க்ல இருக்கான். சரி, அங்கே போய் அவன் தாடைய பேக்குற. டேய் அவன் ஏற்கனவே வாய் புண்ணுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா செஞ்சான்? என்ன செஞ்சானா? அங்க என் வீட்லயும் இங்க உங்க வீட்லயும் வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஊர்ல இருக்கிற புறம்போக்கு பசங்க எல்லாம் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா? நீ யார பத்தி இப்ப சொல்ற? யார பத்தியா? அவன் ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறான்ல அவன். அது அவன்தான் அந்த பொறுக்கி இந்த போட்டோல இருக்கானே இவன். இவன் நம்ம தக்காளி சிவாடா. தக்காளி சிவாவா? ஏன் தர்பூசணி காயிலியா? இவன் பேச பாரு எப்படி இருக்குன்னு. ஒடுக்கு விழுந்த தகரடப்பா மாதிரி இவன. டேய் எதுக்கு அந்த போட்டோவை எடுக்கற? என்ன செய்ய போற இப்ப? இரு சொல்றேன். சரி அத கூட உங்க மாமா வந்துட்டாரு பாரு. என்னடா வெளியே உன் ரவுடித்தனம் ரொம்ப அதிகமா போச்சு. அதுல மாமா அது சரிதான் நிறுத்துறா. உன் தங்கச்சிங்க ரோட்ல நடந்தா வேற யாருமே ரோட்ல நடக்க கூடாதா? வரவங்க போறவங்க எல்லாரையும் பிடிச்சு உதச்சிடுறதா? அவ்வளவு பாசம் உள்ள அண்ணனா இருந்தா தலைக்கு மேல வளர்ந்து நிக்கிற தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கணும். அதுக்கு உனக்கு துப்பு இல்ல. உன் பெரிய தங்கச்சிக்கு நான் எத்தனை சம்பந்தம் கொண்டு வந்தேன். ஒரு இடத்தையாவது நீ ஒத்துக்கிட்டியா? நீ ஏன் அதுக்கு ஒத்துக்க போற? அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுட்டா அதுக்கப்புறம் நீ ரவுடித்தனம் பண்ண முடியாதுல்ல. பெருசா பேச வந்துட்டான் பேச. என்ன மாமா ரொம்ப மிரட்டுறாரு? பெரிய சம்பந்தம் கொண்டு வந்தாரா? எவனோ இன்ஜினியர்னாரு. அவன் பாட்டிக்கு போனா தண்ணி அடிப்பானா? இன்னும் யாரோ ஒரு டாக்டர் கொண்டு வந்தாரு. அவன் கையில எப்போ சிகரெட் இருக்கு. இவனுங்களுக்கு என் தங்கச்சிக்கு ரொம்ப தான் புலம்புற. இது ஒரு பெரிய குறையா? இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம். எல்லாத்தையும் தட்டி கழிச்சா பெரியவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவ? அடுத்தவளை எப்ப என் பையனுக்கு கட்டி கொடுப்ப? அப்புறம் என் பொண்ணுக்கு எப்ப நீ கட்டிக்குவ? எதுக்குத்தான் இவ்வளவு அவசரம்? சாரதாவோட கல்யாணம் முடிஞ்சது எங்க 2 பேரோட கல்யாணமும் ஒரே முகூர்த்தத்துல நடக்கணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன் அவளுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா? ஏய் மோனி, அவ எங்க எப்படி இருப்பா? பின்ன தினம் நீ வீட்டை விட்டு வந்த உடனே உன் வீட்டுக்குள்ள பூந்துருவா. நீ உன் வீட்டுக்கு வர்றேன்னு தெரிஞ்ச உடனே எங்க வீட்டுக்குள்ள வந்துருவா. ஓஹோ, அதான் சங்கதி. அவ ஒருத்தி போது என் தங்கச்சிங்களுக்கு எடுக்கிறதுக்கு. சாபாஷ், நல்லா படிங்க, பிரமாதமா படிங்க. BA, CA, MA, MBAன்னு ஒவ்வொருத்தையும் 10 டிகிரி வாங்குங்க. பொல்லு விழற வரைக்கும் படிங்க. கல்யாண புருஷன் உங்களுக்கு வேணவே வேணாம். எங்க புருஷங்களை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? உங்களுக்கு புருஷன் வந்தாதான் எனக்கு புருஷன் வருவாங்கிறதுக்காக. சீக்கிரம் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக. ஏய், ஆம்பளையாட்டி ஏன் விசில் அடிக்கிற? எவன்டி அவன்? தக்காளி சிவா. தக்காளி வான்னு விசில் அடிச்சு கூப்பிடுறாரு. யார் வேணும்? தாத்தா? நம்பர் 2 அம்மா.
நம்பர் 3 காயத்ரி. நம்பர் 4 லக்ஷ்மி. once again அம்மணி லக்ஷ்மி லாட்டரி அடிச்சிட்ட. ஓ லவ் சீன் ஆரம்பி. தீனும் இல்ல சாங்கும் இல்ல, அவனை எங்க அண்ணன் பார்த்தா ஃபைட் தான் ஆரம்பிக்கும். அதுவும் கரெக்ட் தான். ஃபைட் தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிற. ஐயோ இவங்க அண்ணன் இருக்காருல்ல, ஏன் பார்ட்டி டைகர் டைகர் இப்ப இல்ல, அவர் வந்தா என்ன செய்வ? என்ன செய்வன? உன் விழியும் என் பாலும் டிங்கி டக்க டிங் ஐயோ டிங் அட்ரி டிங்க அபிஷ அபிஷ டிங்க வராத கிட்ட வராதப்ப. ஐயோ செருப்புல முள்ளு குத்திச்சுன்னா செருப்புக்கு செப்டிக் ஆயிடுப்பா. வராத. யாருகிட்ட கையாட்டி சிக்னல் காமிச்சுக்கிட்டு இருந்த? நான் யார பார்த்து அதிகமா வாசிக்காத. நான் யார பார்த்தும் கொல்லாட்ல. அடக்கி வாசி. இங்க பாரு, நீ எங்க வேணாலும் சுத்து, ஆனா என் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி மனசு கெடுத்த தோலை உரிச்சிடுவேன். புரிஞ்சதா? சரி போய் இங்க இருந்து. சரி. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். போறியா இல்லையா? நல்லா உருமுது, அதனால தான் எல்லாரும் ஒன்னு டைகர்ங்கறாங்க. என்ன இதுகிட்ட மாட்டிக்கிட்டேனா? என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. டைகர்னு சொல்லல? டைகரா? என்ன டைகர்? நான் டைகர்ங்கற வார்த்தையே கேட்டதில்லையே. டைகர்னா என்ன? ஐயோ என் கண்ணு போச்சே, என் கண்ணு போச்சு. மோனி, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் குருடா போயிட்டேன். நான் உன் கண்ணை எப்ப அடிச்சேன்? ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் குருடா போயிட்டேன். மோனி, நான் உன் கண்ணை அடிக்கல. இல்ல நீ என் கண்ணு பார்த்து தான் அடிச்சே. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. மோனி, சரி கொஞ்சம் காட்டு. ஐயோ கண்ணு பொண்ணு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. மோனி, என்ன கொஞ்சம் பார்க்க விடு. என்ன பார்க்க விடு. காட்டு. அடிபட்ட மாதிரி தெரியலையே. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. என்னடா இந்த பக்கம் வந்திருக்க? பாய மூடு. அந்த டைகர் கிட்ட பேசி அவன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினைச்சு லட்சக்கணக்கில் உன் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன். ஆனா நீயும் ஒரு அடக்கோடி மாதிரி உட்கார்ந்துகிட்டு என் பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிய தவிர என் கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டேங்கிறேன். குடிக்கிறதுக்கு தண்ணியை காணும் அழுதா நான் என்னாட்ட ஒருத்தன், கொப்பளிக்கிறதுக்கு பன்னீர் வேணும்னா உன்னாட்ட ஒருத்தன். என் கல்யாணத்துக்கே வழியை காணும் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் கல்யாணத்தை எங்கடா செய்யறது? திருப்பதி கோயில செய்யறது. உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லன்னு நானே கோதால இறங்கலான்னு பார்த்தா அந்த டைகர் என்ன கண்ணுல படுற இடத்துல எல்லாம் பின்னு 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 எடுக்கிறாங்க. என்ன வேண்டியது தான்டா. பின்ன என்ன பண்ண சொல்ற? அழகா உன்னை பிக்ஸட் டெபாசிட் கட்ட வச்சு நீ ஒரு பெரிய பணக்கார மனுஷன் என் மச்சானுக்கு காமிச்சு என் மச்சினி உனக்கு கட்டி வச்சு உன்னை எனக்கு சொந்தக்காரனாக்கலான்னு பார்த்தா நீ ஒரு சந்தக்கடை சாக்கடை மாதிரி அவசரப்பட்டு எல்லாத்தையும் நார வச்சுட்டியடா. ஐயோ நீ ஐயோனாலும் குய்யோனாலும் உன் முதுகுல சொய்தான். உன் தேவாங்க மூஞ்சி என் மச்சான் மனசுல பக்கவா பதிஞ்சிருச்சு. ஒரு வேலை செஞ்ச என்ன? என் முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு ஷேப்ப மாத்திட்ட. ஷேப்ப மாத்திரத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி எதுக்குடா? என் மச்சான் கிட்ட வந்து காட்டு, உன் பேச நிஜமாவே மாத்திருவான். இப்ப நான் எதுல குதிச்சு சாகிறது? அந்த கூவத்துல குதிச்சு சாவு. அது எப்ப மழை வீசு? குதிச்சு செத்த பிறந்தான். பொழுது விடிஞ்சது யார் முகத்துல போயிச்சோ தெரியலையே. அட பாவி, மறுபடியும் வந்து ஏன்டா என் கழுத்த இருக்கிற? உன் அறுக்கலடா, அவன் அறுக்கிடுவா. அந்த டைகர் வந்துகிட்டு இருக்கா. புறா இங்க பூரா கூட போற முடியாது. என்ன மச்சான் சௌக்கியமா? அதிகமா வாசிக்காத. என்ன மச்சான் சௌக்கியமா? அடக்கி வாசி. யார் இந்த தேவாங்க? அதத்தான் நானும் கேக்குறேன். இந்த கன்றாவி முகத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே மச்சான். இந்த முகத்தை பார்த்திருக்கியா? இந்த முகத்தை மட்டும் அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தேன் ஞாபகம் இல்லையே. கண்ணாடியில. கரெக்ட், கண்ணாடியில தான். யார் இவன்? என் ஃப்ரெண்டு தக்காளி சிவா. நான் கேட்டது இவன் அட்ரஸ்.
நான் போய் கூட்டிட்டு வரேன் மச்சான். நீ ஏன் ரூம்ல ஏன் சீட்ல உட்கார்ந்துரு ப்ளீஸ். ஜோக் இல்லையே. ஆ. ம். நான் தான் கத்துனேன். ம். ஹலோ. ஹலோ, பாலா சார் கிட்ட கொடுங்க. நீ யாரு? உனக்கு என்ன தைரியம்? நான் யாருன்னு கேட்க நீ யாரு? போன அவர்கிட்ட கொடு. விண்டும் மண்டும் சொல்லும் ரம்பா. யாரு அது? இதா நம்ம ரம்பா மச்சான். இந்த போன்ல இருக்கிறது. ஹலோ, யாரு? உன்னை கட்டிக்க போற கப்பு கிழங்கு அம்மு. ஆமா, இதுக்கு முன்னாடி போன் எடுத்தது யாரு? நீ யாருன்னு என்கிட்ட கேக்குறானே, கொள்ள தட்டி பேத்துருவேன்னு சொல்லு. ஆஹா, சரி. அது சரி, யாரவன்? அவனா இவன் அவன். ஏய், உங்க அண்ணன் மாதவன். மச்சான் மச்சான் மச்சான், இப்படி போனா லேட் ஆயிடும். மச்சான் 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 மச்சான், தப்பா நினைச்சுக்காத மச்சான். அந்த போன் எங்க இருந்து வந்துச்சுன்னா சிஸ்டர் கிட்ட இருந்து. ஏன் சிஸ்டர் கிட்ட இருந்து? அவளுக்கு அர்ஜென்ட்டா புருஷன் வேணுமா, கல்யாணத்தை இப்பவே வச்சுக்கலாமான்னு கேட்க சொன்னாது. அவ அட்ரஸ். அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஏன் சிஸ்டருக்கு என்ன பதில் சொல்றது? நான் இல்ல. ஐயோ, ஆபீசர் இருப்பாரு. ஹலோ. அவர் போயிட்டாரா? மத்தளம் வாசிச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி போன் பண்ற? நாளைக்கு எங்க சாரதாக்காக்கு சம்மந்தம் பேசுறதுக்காக எங்க அண்ணன் ஊருக்கு போறாரு. அந்த டைம்ல நாம எல்லாரும் ஜாலியா வெளியில போய் சுத்திட்டு வரலாம். அதாவது கேட்டா நான் ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்ல வேண்டாம், இங்கதான் இருக்கேன்னு சொல்லுங்க. சரிண்ணா. இன்னொரு விஷயம், அந்த நாட்டிய குதிரை கேட்டை தாண்டி உள்ள வந்தா காலை முறிச்சிடுவேன்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? வணக்கம் கலெக்டர் சார். அட மாதவன் சாரா, வாங்க சார், வாங்க உட்காருங்க. உங்களை பார்க்க டவுனுக்கு போகலான்னு கிளம்புனா, ஆனா நீங்களே எங்க ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது. என்ன விஷயம்? ஒரு தடவை நீங்க வந்து என் தங்கச்சியை பார்த்துட்டா அதுக்கப்புறம் முகூர்த்தம் மத்ததெல்லாம். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தங்கச்சி வேற பார்க்கணுங்களா? உங்க வளர்ப்புல அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு யூகிக்க முடியுது. நான் தான் போட்டோ பார்த்துட்டேனே, அது போதும். முகூர்த்தம் குறிச்சிருங்க. எப்படி தாலி கட்டுறப்பதான் பாப்பேன்ல. ரொம்ப சந்தோஷங்க. ஐயோ, அம்மு 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 அம்மு, என் பேண்ட் ஷர்ட் கொடு. என்ன பேண்ட் காயல மாமா? பேண்ட் காயலனா என்ன, நான் காயாம இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா என் முண்டத்தை தண்டமாக்கி கையில வச்சுக்குவான். யாரு? வேற யாரு? எனக்கு ஆப்பு வைக்கிறவன் உங்க அண்ணன் வந்துட்டான். என்ன இது, இந்திரா காந்தி சிலையாட்டம் ஒரு டைப் பண்ணிக்கிறேன். நீ போய் உங்க அண்ணன் கிட்ட ஏபிசிடி எம்ஜிஎஸ் ஏதாவது பேசிக்கிட்டு, அதுக்குள்ள நான் சோரி குச்சி ஓடி போயிடுறேன். அம்மாடி, இவங்களா நம்ம பேர்பாடியை பார்த்தாங்கன்னா மயக்கம் போட்டுருவாங்க. ஐயோ, அட கடவுளே, என் போட்டோவுக்கு மாலை போட வேண்டிய டைம் வந்துருச்சா? சாரதா. அம்மா, தப்ப போடல. அம்மோ, இவங்க வந்துட்டாங்க. காயத்ரி. அம்மோ. சாரதா. என்னம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? அம்மா சாரதா, காயத்ரி, சரஸ்வதி, எங்க அவங்க எல்லாம்? எல்லாரும் உள்ள படிச்சிட்டு இருந்தோம்னா. கரெக்ட். பொண்ணுங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். என் தங்கச்சிங்களுக்கு இவ்வளவு நல்ல பேர் இருக்கிறதுனாலதான் அவ்வளவு பெரிய கலெக்டர் சாரதாவை பார்க்காமலேயே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. அது சரி, மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு நீங்க கேட்கவே இல்லையே. அந்த ஸ்ரீராமனே ஜில்லா கலெக்டராய் வந்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரு. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதனால உங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உடனே போய் மாத்திட்டு வாங்க. நல்ல சினிமாவுக்கு போயிட்டு அங்க இருந்து அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம்.
என்ன வேண்டாம், நீங்க போங்க. அம்மோ, வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, நீ ஏதோ ஒரு மாதிரியா இருக்கியே, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. இந்தா, இது ஓன் ட்ரெஸ். ஒரு ரூமுக்கு போய் மாத்திட்டு வா. ஓ சீக்கிரம். எங்கம்மா? நமஸ்காரம். நீயா? நான் இல்ல, என் தலைவிதி. உனக்கு வரமுறையே கிடையாது. அது இல்ல மச்சான், நான் சொல்றத கேளு. அது வந்து உன்னை எவ்வளவு நம்புறேன். சும்மா விடக்கூடாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் மாத்திக்கிறத பார்ப்பேன். மச்சான், நான் சொல்றத கேளு மச்சான். என்னத்தடா நீ சொல்றது? ஐயோ, மாதவா, ஏன்டா அவனை அடிக்கிற? மாதவா, அடிக்காதடா, நிறுத்துடா. எனக்கு மாதவன் பிள்ளைய போட்டு அடிச்சே கொண்டுருவான் போல இருக்கு. பாருங்க, அவன் பொண்ணு எப்படி அடிக்கிறான். டேய், மச்சான், என்னது கேளு, அடிக்காத. சொன்னா கேளுடா. அவனை விட்டுரு. நிறுத்துடா. எதுக்குடா இவ்வளவு ஆத்திரப்படுற? என் பிள்ளை என்ன செஞ்சான்னு அவனை அடிச்சு கொல்ல பாக்குறேன். என்ன செஞ்சானா? நான் இல்லாத சமயம் பார்த்து என் வீட்டுக்குள்ள வந்து என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் மாத்திக்கிறத பார்த்தா இந்த. அதனால என்ன? நாளைக்கு அவன் கட்டிக்க போற பொண்ணு அவன். அவளை எப்படி பார்த்தா என்ன? ஆஹா, ஓ கல்யாணத்துக்கு முன்னாடி மாமாவும் உன்னை இப்படிதான் பார்த்தாரா? நாளைக்கு நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன். கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் மாத்திக்கிறத நான் பார்த்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? உடம்புல துணி இல்லாதப்போ உங்க புள்ள இப்படி பார்த்ததால கௌரவத்தோட வாழ்ற என் தங்கச்சிங்க அவமானத்தால எப்படி துடிச்சிருப்பாங்கன்னு ஒரு பொண்ணை பெத்த உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? வாய மூடுறா. நல்லா இருக்காங்க கௌரவமான தங்கச்சிங்க. வாசப்படிய தாண்ட வரைக்கும் தாண்டா உனக்கு தங்கச்சிங்க. தாண்டனத்துக்கு அப்புறம் அவங்க யார் யாரோட சுத்துறாங்கன்னு என்னென்ன கூத்தடிக்கிறாங்கன்னு தெரியுமாடா உனக்கு? உன் மாமாவையும் அடிக்கிறியா? என் தங்கச்சிகளை பத்தி தப்பா பேச மாமாவை மட்டும் இல்ல, அவர் அப்படி அடிப்பேன். டேய், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. இனி என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. போடா. நீ வாய மூடுறீ. போடா வெளியே. போடா. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன சொல்றேன், என் தங்கச்சி உன் மருமகளாக மாட்டா. உன் பொண்ணு எனக்கு பொண்டாட்டி ஆக மாட்டா. வரமுறைன்னா என்ன அர்த்தம்னு தெரியாத உன் குடும்பத்தோட வச்சுக்கிற சம்பந்தம் எனக்கு அவசியம் இல்ல. வாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உன் தங்கச்சிக்கு முன்னாடி எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு எங்க அப்பா உன்னை எல்லாம் மீறி பேசிட்டாரு. தப்புதான். அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வீண் பிடிவாதத்தால நம்ம தங்கச்சிங்க வாழ்க்கையை நாசமாக்கிறாரு. மச்சான், பாத்துக்கிட்டே இரு. எப்ப இருந்தாலும் உன் தங்கச்சியை நான் தான் கட்டிக்குவேன். என் தங்கச்சி கழுத்துல உன்னை தாலி கட்ட வைப்பேன். ஐயோ, ஏற்கனவே அவரை டைகர்னு சொல்லுவாங்க. காலையில வர சொன்னாரு, பஸ் கரை விட்ட சுத்தல இப்ப வந்து சேர்ந்திருக்கோம். ஐயா, காலையிலயே வர சொன்னீங்க, பஸ் லேட் ஆயிடுச்சு. பெரிய மனசு பண்ணி எங்க மேல கோவிச்சுக்காம விட்டியெல்லாம் புண்ணியமா போவோம். அந்த பசுக்காரன் இந்த ஊருக்கு தான் போகுதுன்னு சொல்லி எங்களை வேற எங்கேயும் இறக்கி விட்டான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களை. நீங்க டைகருங்கிறது நிஜம்தான். கேட்டு போனா இங்க பாரு சாரதா, இனிமே உங்க 2 பேரும் நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் இந்த ரங்கம்மா பாத்துக்குவாங்க. நீங்க எப்போ வெளியில போனாலும் உங்களுக்கு துணை அந்த அமாவாசை வருவாங்க. உள்ள போங்க. நீங்க நல்லா இருக்கணும். அடிக்காதீங்க. என்னாச்சு? ஏன் நடிக்கிறீங்க? ஒன்னில்லைங்கய்யா, எங்க ஊர் பொண்ணை இவனும் ரொம்ப நாளா ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்தாங்க. எப்ப கல்யாணம் கேட்டா அதோ இதோன்னு கோர்ட் வாய்தா மாதிரி இழுத்தடிச்சிட்டு இருக்கான். அதோட இல்லைங்கய்யா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் இந்த பையன் வீட்டுக்காரங்களுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. அத காரணமா காட்டி இவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம கைட்டு விட்டுலான்னு பாக்குறான். அப்படி இவன் ஜெயிலாமாங்க? ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க, நீங்களே சொல்லுங்க.
ஆள் தான். ஏமா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? யார்கிட்ட என்ன விஷயம் கேட்கணும்னு தெரிஞ்சு கேட்க வேணாம்? இத பத்தி அவருக்கு என்ன தெரியும் பாவம்? அண்ணன் தங்கச்சி பாசம்னா என்ன, ஆத்திரப்பட்டு அடிக்கிறது எப்படி, இத பத்தி கேளுங்க அவர் சொல்லுவாரு. பரவாயில்ல நீ போ மாமா. சாரி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. தங்கச்சிங்களை எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி தரணும், காலேஜுக்கு அவங்களை எப்படி அனுப்பணும், ஒரு அவங்களை எப்படி ஒத்தைக்கணும், இதெல்லாம் கேளுங்க அவர் சொல்வாரு. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு அவர் எப்படி பதில் சொல்வாரு? போங்க போங்க இங்க இருந்து. போக கட்டையில போக என்ன செய்யணும் தெரியுமா? சும்மா என்னடி சொன்ன? இல்ல நீ கதவை திறக்கல, உடைச்சிட்டு உள்ள வருவ. உடைச்சிட்டு நீ உள்ள வா. உனக்கு வெக்கமா இல்ல? சொல்றேன்ல வா. வெக்கமில்லாத ஜென்மம் விடு. எதுக்கு வெக்க பண்ணணும்? சரி நான் சொல்றேன். மாமா நில்லு மாமா. மாமா நில்லுன்னு சொல்றேன்ல. ஐயோ மாமா கொஞ்சம் என்ன திரும்பி பாரு. மாமா நான் பார்க்க மாட்டேன். பயந்து ஓடுறீங்களாடா கோழ பசங்களா? தம் இருந்த கிட்ட வாங்கடா, பேனட்ட பேத்து புடுவேன். அவங்களை யாரு நினைச்சீங்க? என் பிள்ளைங்கடா, என்னோட உசுறு, என் மூச்சு. அவங்க உடம்புல ஓடுறது ஏறத்தண்டா. இந்த கேடி டைகர் டேடிய. ஆமாண்டா. ஏய், அவங்களுக்கு யாராவது கெடுதல் செய்யலாம்னு பாத்தீங்க, என் லாரியால மோதி குடலை வெளியே எடுத்துருவேன். ஏய் பேமானிங்களா, தில்லண்டா எங்க முன்னாடி வாங்கடா, சாக்கியால நம்பிடுற. அப்ப இவ்வளவு நாள் இவங்க எங்கடா இருந்தாங்க? ஊர்லயா ஜெயிலியா? ஊருக்கு வெளியில முதல் பொண்டாட்டி இருக்கும் போதே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆனா ஒண்ணு, இப்ப அந்த ரெண்டு பொண்டாட்டிங்களும் உயிரோட இல்ல. மகன் இவரை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறான். அதனால இவரு ரெண்டாவது பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஊருக்கு வெளியில குடியிருக்காரு. என் பிள்ளைங்களை கிண்டல் பண்ற ஆம்பளைங்களோ ரவுடிங்களோ இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாது. அப்படி இருந்தா இந்த ஊரையை சுடுகாடா மாத்திருவேன். மச்சிகளா, இந்த கில்லர் கில்லாடிய நாம பாத்துக்கிட்டே சும்மா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. என்ன செய்யலாம்? ஒரு வேலை செய்யலாம். என்ன நைனா அது? பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடி போயிடலாம். நீங்களும் உள்ள போங்க. இருக்கிற பஞ்சாதி பிள்ளைங்களை கவனிக்க முடியாத இவனுக்கு இன்னொரு பொண்டாட்டி கேக்குதா? மகாலட்சுமி ஆட்ட இருந்து பொண்டாட்டிய கொண்டுட்டானே அந்த பாவி. விவரம் தெரியாத சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண போதோ தெரியல. இந்த பையன் கூட பிறந்தது 5 பொட்ட பிள்ளைங்க. இந்த வயசுல இவனுக்கு 2ஆம் கல்யாணம் தேவையா? இவனெல்லாம் நிக்க வச்சு சுட்டி தள்ளிடணும். கண்ணீருக்கே கண்ணீர் இங்கு, கஷ்டத்துக்கே கஷ்டம் இங்கு, கண்களில்லை உன்னை காணவே, யாரும் இல்லை பாரம் தாங்கவே.
பயணம் முடிவுகள் கிடையாது. கண்ணீருக்கே கண்ணீர் இங்கு, கஷ்டத்துக்கே கஷ்டம் இங்கு, கண்கள் இல்லை உன்னை காணவே, யாரும் இல்லை பாரம் தாங்கவே. அன்னை தந்தை தெய்வமும் அன்பு என்ற தீபமும் அர்த்தம் என்ன கண்டது அண்ணன் நிழலிலே. பாசத்தோட்ட பூவிதழ் பசியை போக்கும் ஓர் பயிர் மண்ணில் நாங்கள் கண்டது உந்தன் வடிவிலே. இருந்தால் நிலம் நீ, நடந்தால் திசை நீ, தன்னுயிரே தேய்ந்தாலும் எம் உயிர் காத்தாயே. அன்பை கண்டு பெருகியது தங்கை காக்க உருகியது, நெஞ்சில் உள்ள பாரம் இன்று கழுவுகின்றது. உன் சிரிப்பே உலகம் எனக்கம்மா, என் இதயம் துடிக்கும் உனக்கம்மா. சிரிப்பே உலகம் எனக்கம்மா, என் இதயம் துடிக்கும் உனக்கம்மா. ஓரம்போக்கு நாயே, எனக்கு ஒரு அப்பாவி பொண்ணோட கள்ள தொடர்பு இருக்குன்னு கதை கட்டி நான் அவளை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வச்சிட்டல்ல. என்ன தெய்வமா மதிச்சையும் பொண்டாட்டிய நெஞ்சு வெடிக்க சாக வச்சிட்டியடா. அவளை கொன்னுட்டதா நம்ப வச்சு ஜெயிலுக்கு என்ன அனுப்பி வச்சல்ல. எவனா ஒரு அடி முன்னாடி வந்துக்கோ, வெட்டி பொலி குத்துருவேன். என் பிள்ளைங்க மனசுல நான் அவங்க தாயை கொலை செஞ்ச தகப்பங்கிற பழிய உண்டாக்கி
என் பிள்ளைங்களே என்ன வெறுக்கும்படி செஞ்சிட்டியடா. நான் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஒரு லாரி டிரைவரா குடிசையில இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அது உன்னால தண்டா. ராஜலிங்கம், இவ்வளவு நாள் நீ என் மகனோட சேர்ந்து இருந்ததால நான் உன்னை ஒண்ணும் செய்யல. இன்னையிலிருந்து என் வாழ்க்கையை எப்படி நீ நாசமாக்குனியோ அதே மாதிரி நானும் உன் வாழ்க்கையை நாசமாக்குறேன். நீ சாகிற வரைக்கும் உன்னை நான் தூங்க விட மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை செத்து செத்து படைக்க வைக்கிறேன்டா. ரங்கா, ஐயா, ருத்ரையா கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வரணும். ருத்ரையா கிட்டயா? அவங்கிட்ட பயப்பட வேண்டாம். ஐயோ, என்ன ரங்கா, உன்னையா இங்க வர சொன்னா? உன் பெரிய மாமா இருக்காரா? நீ என்ன என் மாமா கையில சாவறதுக்கு வந்தியா? அந்த வீட்டுல நீ இந்த வீட்டுக்கு யாராவது வந்தா உயிரோட திரும்பி போக முடியாதுன்னு தெரியல. இந்த லெட்டரை கொடுத்துட்டு வர சொல்லி பெரிய இந்த லெட்டர் நான் கொடுத்துக்கிறேன், நீ போ. நான் சொல்றேன்ல, நீ போ. லெட்டர் வாங்கிட்டு வந்தது தப்புதான் மாமா. இப்ப நான் உன்னை அடிச்சது லெட்டர் வாங்கிட்டு வந்ததுக்கு இல்லடா, இத உங்ககிட்ட கொடுத்தவனோட கையை வெட்டாததுக்கு. அவனை கூறு போடுறதுக்கான நேரம் எப்ப வரும்னு நான் இங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராசியா இல்ல நம்ம தூது அனுப்புறானா பொறுக்கி நாய். அண்ணே, சின்னவங்க என்ன தம்பி, உங்களை அண்ணன் வர சொன்னாரு. யார கொலை செய்யணும் அண்ணி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ராஜலிங்கம் ஏதோ லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. என்ன எழுதியிருக்கான்? விரோதத்தை நாம மறந்துட்டு அவனுக்கு உதவி செய்யறதா இருந்தா அவனே இங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றான். வெக்கம் கெட்ட பரதேசி. நிறுத்துறா, நீ ஏன்டா பேசாம இருக்க? அவனுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன்? என்ன கேட்டா நாம உதவி செய்ய கூடாதுன்னு. என்ன கேட்டா உதவி செய்யணும். எதுக்குடா செய்யணும்? எதுக்காக செய்யணும்? இந்த மாதிரி லெட்டர் எழுதுறதுக்கு அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். அவன் செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை மறந்துட்டியா? எங்க ஊர் விவசாயிங்க, உங்க ஊர் விவசாயிங்க மட்டும் இல்லாம இந்த சுத்து பக்கத்து கிராமத்து விவசாயிங்கெல்லாம் நம்மள நம்பி நம்ம குடோன்ல வச்சிருக்கிற நெல் மூட்டைகளை அண்டர் கிரவுண்ட்ல ஒளிச்சு வச்சுட்டோம். நெல்லு மூட்டைகளை மாத்தி அங்க தவிட்டு மூட்டைகளை வச்சுட்டு குடவனுக்கு நெருப்பும் வச்சுட்டோம். தீ விபத்துல நெல்லு மொத்தமும் போயிடுச்சுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி கோடி ரூபாய் சோழைய அமுக்க போறோம். தப்பி தவறி நம்ம பிளான் வெளியே தெரிஞ்சிடுச்சுடா. சார், இப்போது நான் சொன்னதை நம்புறீங்களா? கவர்மெண்ட்டையும் கிராம மக்களையும் மோசம் பண்ற அயோக்கிய பசங்க இவங்க. ஆமா சார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன பயமுறுத்தி அவங்க மோசடிக்கு என்ன உடனே இருக்க சொல்றாங்க சார். சார், அண்டர் கிரவுண்ட்ல இவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற நெல் மூட்டைங்கள்லாம் சேஃபா இருக்கு. அரெஸ்ட் தம். அன்னைக்கு திடீர்னு பிளேட்டை மாத்தி மாதவன் பக்கம் சேர்ந்து நம்மள மாட்டி விட்டான். அந்த நன்றி கட்ட பயல மறுபடியும் நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்றியாடா? மாதவன் அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பி மாதவனையும் அவன் தங்கச்சிங்களையும் இதுவரைக்கும் கண்டுக்காம இருந்தவன் மாதவன் நல்ல நிலைக்கு வந்தா அவன் பக்கம் போயிட்டான். இப்போ அவன் அவனுக்கு விரோதியானது நம்மளோட சேர பாக்குறான். தப்புதான், நான் சொல்றது தப்புதான். அந்த அயோக்கியனை நம்ம பக்கம் சேர்த்துக்க கூடாது. ஆனா நாம அடிச்சு துரத்திடலாம். அடிபட்டு உதப்பட்டு அவன் மறுபடியும் மாதவ பக்கம் சேர்ந்துருவான். பிரிச்சு போய் வீக்கா இருக்கிறவங்களை நாமளே சேர்த்து வச்சிருவோம். அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடுவோம். வேண்டாம், இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம பழைய தீர வேண்டாம், கையை கட்டிட்டு செத்து போயிடும். நம்ம முதல் விரோதி மாதவன். இவனை கையில வச்சுக்கிட்டு அவன் கதையை முடிக்கணும். ஏய், ராஜலிங்கத்தை வர சொல்லு. வணக்கம். 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 பயப்படாதீங்க. கை கூப்பி வரவங்களை கை கொடுத்து காப்போமே தவிர கொல்ல மாட்டோம். உட்காருங்க. சொல்லுங்க. அப்பனும் பிள்ளைய என்ன பழி வாங்க துடிக்கிறாங்க.
யானையும் புலியும் சேர்ந்துச்சுன்னா என் தலைவேற முண்டவர் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. யானையும் புலியும் சேர்ந்தாலும் சிங்கத்தை ஒண்ணு செய்ய முடியாது. நீ உதவி கேட்கறது 3 சிங்கத்துக்கிட்ட. அவங்கள எங்க கிட்ட விட்டுரு, எங்க கைவரிசையை காட்டுறோம், நீ பார்த்துக்கிட்டே இரு. எனக்காக இவ்வளவு உதவி செய்யற உங்களுக்கு நான் என்ன கொடுத்தாலும் பத்தாது. சொல்லுங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? உங்க தொடக்கரி 15 கிலோ தரீங்களா? பயந்துட்டீங்களா? அடப்பின என்னங்க, நாங்க என்ன பேட்ட ரவுடிங்களா? உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நீங்க சொல்ற ஆளை கொல்றதுக்கு? என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் இன்னையில இருந்து உங்க பக்கம். உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என் பிசினஸ்ல உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறேன். அவசியம் வரப்ப நாங்களே கேட்கிறோம். அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வரேங்க. சரி. டேய், உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கடா? அவன் என்ன வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்றப்போ வேணான்னு சொல்லிட்டியே. அவனுக்கு உதவி செய்யலாம்னு சொன்ன, சரி, அதுக்காக சும்மா செய்யணுமா? இவ்வளவு நாள் நாம எதிர்பார்த்தது கேவலம் அவன் பிசினஸ்ல பார்ட்னர் ஆகிறதுக்கா இல்ல. சமயம் வரப்போ அவன் ஆஸ்தியில குறைஞ்சது பாதியாவது வாங்கிக்கிறதுக்கு. என்ன பாதியா? அதான் அவன் பொண்ணு, அவன் பாதி ஆஸ்திக்கு வாரிசு. அவன் நமக்கு வேணும்னு கேட்போம். டேய், என்னடா அவன் சொல்றான்? நமக்கு அவன் பொண்ணு எதுக்குடா? உங்களுக்கு இல்லைங்க, சின்னவருக்கு. தனக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்க சொல்றாரு. கரெக்ட். அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மள ஜெயில தள்ளி சித்திரவதை அனுபவிக்க வச்ச நம்ம ஜென்ம விரோதி மாதவனையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும். அவனுக்கு அதனால ஒரு நஷ்டமும் இல்ல. அவனை உண்மையிலேயே பழி வாங்கினா அவன் உயிருக்குயிரான அவன் தங்கச்சிங்க ஒவ்வொருத்தையும் டிஃபரண்ட் ஸ்டைல்ல. வணக்கம்மா. வணக்கம். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு ஆடுவீங்க? அங்க பெரியம்மா வெயிட்டிங்ல இருக்காங்க, வாங்க போலாம். யாரு? சாரதமா இல்லையா? சாரதா அப்பவே போயாச்சு. போயிட்டாங்களா? இன்னைக்கு டியூஷன் சீக்கிரம் முடிஞ்சதால அனுப்பி வச்சுட்டேன். சரி. ஆண்டி, இன்னைக்கு என் பர்த்டே, சாக்லேட் எடுத்துக்கங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அங்கிள், ஆண்டிக்கு சாக்லேட் கொடுக்க சொன்னீங்கல்ல, கொடுத்துட்டோம். இதை நாங்க எடுத்துக்கட்டுமா? இதை நீங்க சாப்பிடக்கூடாதுப்பா, இதை சாப்பிடுங்க. ஐயா 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 ஐயா, சாரதம்மாவை காணுங்க. என்னடா சொல்ற? அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். வாய மூடுறா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்கள தனியா விடாத. ஏமா, எங்க சாரதா வந்தாளா? வரலீங்க. பெரியம்மா, எங்க சாரதா இங்க வந்தாளா? வரலையேப்பா. என்ன மாதவன் சார், இது நீங்க கூட சின்ன பிள்ளையாட்டம். இது என்ன பெரிய டவுனா? உங்க தங்கச்சி எங்க போயிடுவாங்க? அவங்க ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாங்க, வந்துருவாங்க. அது இல்லைங்க எஸ்ஐ சார், நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஐயா, ஆனா ஒரு ஐயா ஐயா, சாரதம்மா வந்துட்டாங்க. வரேன் சார். சரி, வாடா. முதலாளி, சின்னம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. ஏற்கனவே அவங்க பயந்து போயிருக்காங்க. ஏ, என்னாச்சு? கால் தடுக்கி அவ சேத்துக்குள்ள விழுந்துட்டாலாம். அடிக்கடி பட்டுடுச்சா? இல்ல, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவ ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கா, அதனால தான் லேட் ஆச்சான். நீ ஏதாவது சொல்லுவியோ, நான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஓ, அம்மா, சாரதா, என்னடா? சிச்சி, என்னம்மா அது? நான் திட்டுவேன்னா? நீ என்ன தப்பு பண்ண? இருட்டி ரொம்ப நேரம் ஆயும் நீ வீட்டுக்கு வர்றதால என்னாச்சோ ஏதாச்சோ நான் பயந்து போயிட்டேன், அவ்வளவுதான். அழாத. நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கம்மா. உங்கள யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னாலும் நான் துடியா துடிச்சு போயிடுவேன். அழாத. அழாதன்னு சொல்றேன்ல, அழாத. என்னம்மா இது? உடம்பு கொதிக்குது, ஜுரம் அடிக்குது போல இருக்கேன். வா, டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாண்ணா, எனக்கு இப்ப டாக்டர் மருந்து எதுவும் வேண்டாம். என் பக்கத்திலேயே நீ இருந்தா போதும்ண்ணா. சரிம்மா, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அழாத.
மாதவன் சார். மாதவன் சார். ஓ வாங்க. சாரி சார், உங்களுக்கு சொல்லி அனுப்ப மறந்துட்டேன். எங்க சாரதா வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு தெரியும். நான் வந்தது அதுக்கு இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. இங்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க, சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி நடக்கணும், அது இப்படி உங்ககிட்ட சொல்ல வேண்டி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இதை உங்களால பொறுத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா சொல்லாம மறைக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்கல. என் மனைவியோட மறைவுக்கு அப்புறம் மனசுக்கு வேதனையா இருக்கிறப்போ, அதுவும் பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் எப்போவாவது நான் குடிக்கிறது உண்டு. அந்த நேரத்துல சாரதா, என்னாச்சு? டியூஷன் விட்டு வீட்டுக்கு போற வழியில பொறுக்கி பசங்க பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க சார். தப்பிச்சு ஓடினப்போ சேத்துக்குள்ள விழுந்துட்டேன். அதான் இங்க வந்துட்டல, அப்புறம் என்ன? உள்ள போய் குளிச்சுட்டு என் ஒய்ஃபோட புடவை இருக்க எடுத்து கட்டிக்க. ஓ சாரதா. ப்ரொஃபஸரை பார்த்தம்மா. நான் உன் மேல குற்றம் சுமத்த விரும்பல. நீ எந்த தப்புமே செய்யலம்மா. அப்படி தப்புன்னு ஏதாவது இருந்தா அது என்னதுதான்? பெத்தவங்க இல்லாதவங்க 5 பேருக்கும் அம்மாவில பாத்தியாவோ அப்பாவில பாத்தியாவோ இருக்கிற அண்ணன் நானு. அதே மாதிரி வளர்த்தேன். ஆனா எனக்கு இப்பதான் புரிஞ்சுதம்மா, அண்ணன் அம்மாக்க முடியாதுங்கிறது. இதுவே அம்மா உயிரோடு இருந்திருந்தா உங்களுக்கு எப்பவோ கல்யாணம் நடந்திருக்கும். இப்படி ஒரு நிலைமையும் வந்திருக்காது. நான் தான் பேராசப்பட்டு உனக்கு பெரிய சம்பந்தம் கொண்டு வரணுங்கிற ஒரு பிடிவாதத்துல உன் கல்யாணத்தை தள்ளி போட்டேன். இன்னும் 10 நாள்ல அந்த கலெக்டருக்கும் உனக்கும் கல்யாணம். இந்த நேரத்துல நடக்கும். இந்த விஷயத்தை மறைச்சு மோசம் பண்ணி அந்த கலெக்டருக்கு உன்னை கட்டி வைக்க முடியாது. என் மனசாட்சி ஒத்துக்காது. நான் என்ன செய்வேன்? நீ முடிவு செஞ்ச முகூர்த்தத்திலேயே ப்ரொஃபஸருக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைனா.
நீ தாலாட்டி சீராட்டி வளர்த்த இந்த உடம்பும் மனசும் ப்ரொஃபஸரை தவிர வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நடப்பணமா தான் வாழும். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒருத்தருக்கு உத்தமையா வாழ்ந்தேங்கிற ஆத்ம திருப்தியாவது கொஞ்சம் மிஞ்சும். ஒரு களங்கமும் இல்லாம எங்களை வளர்த்த உனக்கும் அப்படி செய்யறதுதான் பெருமையா இருக்கும்னா. அம்மா, இவ்வளவு நாள் இந்த டைகரோட தங்கச்சிங்கன்னு சொல்லிக்க நீங்க பெருமைப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்க அண்ணன்னு சொல்லிக்க நான் பெருமைப்படுறேம்மா. இங்க பாருமா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். 3வது ஆளுக்கு தெரியக்கூடாது. முக்கியமா நம்ம தங்கச்சிங்களுக்கு தெரிஞ்ச அவங்க தாங்க மாட்டாங்கம்மா. இது நான் பார்த்து வச்ச சம்பந்தம் எல்லாரும் நினைக்கணும். நீயும் அப்படிதான் சொல்லணும். இப்படி உனக்கு கல்யாணம் செஞ்சு அநியாயம் செஞ்சுட்டேன்னு உலகம் என்ன தப்பா பேசினாலும் பரவாயில்ல. அதான் டைகருங்கிற முத்திரையே குத்திட்டாங்களே. வாழ்நாள் பூரா அடி வாங்கி வாங்கி மறுத்து போன நிஜமா அந்த டைகரோடது. இதை கிழிச்சு பார்த்தா உங்க முகம் மட்டும்தான் தெரியும். உங்களை பத்தி எது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குமோ? ஏன் அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிய? ஓ எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்களே தவிர கல்யாண பொண்ணுக்கு தங்கச்சிங்களுக்கு சேலை வாங்கிட்டு வரலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களாக்கும். இந்த சேலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுல்ல, இந்த சேலையில யாருக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கோ அதை கட்டிட்டு சீக்கிரம் ரெடி ஆகி வாங்கம்மா. வாங்க. அண்ணா, நீ அப்ப சொன்னது என்ன செய்யறது என்ன? அக்காவோட கல்யாணத்தை நான் அட்டகாசமா நடத்துவேன், மாப்பிள்ள அழகானவரு, கலெக்டர், அக்காவுக்கு ஏத்த சரியான ஜோடின்னு சொல்லிட்டு கடைசியில பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு 2 பிள்ளைங்களோட இருக்கிறவருக்கு கட்டி வைக்க போறியா? அவ வாழ்க்கையை நாசமாக்குறியா? அக்கா என்ன பாவம் செஞ்சா? அக்கா ஒரு அப்பாவிங்கிறதுனால மிரட்டி அந்த ப்ரொஃபசர் கல்யாணம் பண்ணிக்க அவளை ஒத்துக்க வச்சுட்டு போல இருக்கு. அக்கா ஒத்துக்கிட்டாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நாங்க ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு இஷ்டம் இல்ல. இந்த வீட்டுல எப்போ இருந்து நாம நமக்குங்கிறது போய் நாங்க எங்களுக்குங்கிற வார்த்தை வந்துச்சு. அப்படின்னா கேட்டுக்குங்க, நடக்க போறது என் தங்கச்சியோட கல்யாணம். நடத்தி வைக்கிறது நான். எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைக்கு தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைப்பேன். சாரதாவுக்கு மட்டும் இல்ல, உனக்கு 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 எல்லாரும் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைங்க தான் கட்டி வைப்பேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இஷ்டம் இருந்தா கல்யாணத்துக்கு வாங்க, கஷ்டமா இருந்தா வராதீங்க. आवाहयामि रक्तसिंहासनं समर्पयामि अस्तयो अर्घ्यं समर्पयामि ओम मांगल्यं तन्तु नानेन मम जीवन हेतुना कंठे भद्रामि शुभगे सञ्जीव शरदां शतं मांगल्यधारण मुहूर्तस्तु मुहूर्तो अस्तु शतमानं भवति शतायुः पुरुषस्तेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. அம்மோ, காயத்ரி, அக்காவை நினைச்சு நீங்க வீணா கவலைப்படுறீங்க. அவ எவ்வளவு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தெரியுமா? நீங்க வரலன்னு ரொம்ப வேதனைப்பட்டா. நான் அம்மு அடிச்சதுக்காக என்ன மன்னிப்பு கேட்க சொன்னா. அம்மு எங்க? இந்த அண்ணன் மேல கோவம் வந்து ரூம்குள்ள உட்காந்து அழுகுறாள? அம்மு, சாரிமா, வா வெளியே வான்னு சொல்றேன்ல, என் தங்க இல்ல, வாமா. அம்மு எங்க எங்க போன? ரங்கம்மா ஐயா, எங்க வ? அம்மு எங்க கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா?
மச்சான், நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவேன்னு கட்டிட்ட. நிலைமை முத்திடுச்சு. இன்ஜினை நிறுத்த வேண்டாம். கீரை போட்டு வச்சுக்கிட்டு ரெடியாரு. கொன்னுடுவியா? அப்படி நாங்க என்ன தப்பு செஞ்சுட்டோம்? பால, நான் சொல்றதுக்கு கேக்கல என்ன செஞ்சுவாரு? வெட்டிடுவாரா? ஏன் நாங்க உன்னை எங்க தாய்க்கும் மேல நினைச்சுக்கிட்டு தெய்வமா வணங்குறதுக்கா? அக்கா மாதிரி என்னையும் ஒரு 2 தரமா கட்டி கொடுக்கலான்னு பார்த்தா சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? என் மனசுக்கு பிடிச்சவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? 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 போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? போனால் போகட்டும். இல்ல பூடிச்சு உன் புள்ள மானம் பூடிச்சு. என்னடா என்னாச்சு? என்ன கேள்வி இது? நம்ம மாதவையா லெவல் என்ன? அவர் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. ஏய், என் புள்ள எப்பவும் தப்பு பண்ண மாட்டான். ஒருவேளை ஏதாவது செஞ்சாலும் அதுக்கு ஒரு பெரிய ரீசனிங் இருக்கும். அந்த ரீசனிங் என்னன்னு கொஸ்டினிங் பண்ணணும்னு வச்சுக்க. வாய மூடணுமா? எதுக்கு வம்பு? அதனால நான் கொஸ்டினிங் பண்றதே இல்ல. சரி, கரெக்ட். பெரிய பொண்ணு விஷயத்துல பண்றது இல்ல. அப்போ சின்ன பொண்ணு விஷயத்திலயும் கொஸ்டினிங்கே கிடையாதா? சின்ன பொண்ணுக்கு எப்ப கல்யாணங்கிறதான கொஸ்டினிங்? செய்வாண்டா, பெரியவளுக்கு செஞ்சுட்டான்ல, கையோட சின்னவளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னடா உன் விரோதி ராஜலிங்கத்தோட புள்ள அந்த பாலகிருஷ்ணங்கிறான்ல, அவன் அம்முவ சீக்கிரட்டா தள்ளி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். அதுல இருந்து உன் புள்ள பெட்ரோல் மேல வத்தி குச்சி போட்ட கணக்கா பத்தினுக்கிறாரு. ஏட்ரா லாரிய? ஏய், எனக்கு லைசென்ஸ் கொடுத்து ரோட்ல லாரி ஓட்டுறதுக்கு இல்லடா, அந்த பரதேசி பைய மேல ஏத்துறதுக்கு. வாடா. அப்பா போகாதீங்கப்பா. எதுக்கு தேவையில்லாம உங்க விஷயத்தை தலையிடுறீங்க? என்ன தேவையில்ல? வாய் மூடி சும்மா இருங்க. டேய் வாடா, நம்ம பொண்ணு தூக்கிட்டு வந்துடலாம். நாம தூக்கிட்டு வர வேண்டியது நம்ம பொண்ணு இல்ல, அவன் பொண்ணு. அவன் பொண்ணு தூக்கிட்டு வந்து நாம என்னடா பண்றது? நாம ஒண்ணும் பண்ண வேணாம். அந்த பொண்ணு தூக்கின்னு வந்து நம்ம தம்பி ரூமுக்குள்ள விட்டுருவோம். அது என்ன செய்யணுமோ தம்பி லைசா செய்து வர. இது நல்லா தான் இது. என்னது? உனக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு கேக்குறல்ல? கொஞ்சம் சரி, திறந்து காமிடா. உன் தங்கச்சி அவன் தூக்கிட்டு போனால, அதான் அவன் தங்கச்சி இங்க தூக்கிட்டு வந்துட்டான். எப்படி இருக்க நம்ம அப்துல்லா ஐடியா? கன்றாவியா இருக்கு. கிழிஞ்சது. முதல்ல இவளை வெளியே கூட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மதுவா ஒண்ணும் பேச வேண்டாம். பெருசா சாதனை பண்ணிட்டான். ஏன்டா என் மூஞ்ச பாக்குற? அவுத்து விடு பையா. ஏய், என் புள்ள வேணான்னு சொன்னா வேணாம் தான். முதல்ல அவளை வெளியே தள்ளு. சத்தம்பா. முதல்ல அந்த மைக்க பொத்து. அந்த மைக்க மூடிட்டு ஓ மைக்க திறந்துட்டேடா. மூடு. டேய் போடா, புடிடா, புடிடா. என்ன பாக்குறீங்க? அவளை போக சொல்லுங்க. போயிடுவா, போயிடுவா. ஏய், புடிடா, புடிடா. அவளை புடிங்க. புடிச்சு வெளிய தள்ளுங்க. அப்படி அப்படி அப்படி. வாடா. வாடா, புடிடா. அவ ஆளுங்க வரதுக்கு முன்னாடி அவங்க இருந்து போயிடணும். ஏ பொண்ணு, என் புள்ள சொன்னது காதுல விழல, வெளிய போயிடு. நான் எதுக்காக போணும்? நீங்க தூக்கிட்டு வந்தா வரணும், போன் சொன்னா போணுமா? நான் போக மாட்டேன். இதை என்ன செய்வாரு? பலவந்தமா என் கட்டுல தாலி கட்டிட்டு வரா? எங்க கட்டி சொல்லுங்க பாக்கலாம். என்ன முழிக்கிறீங்க? கதவை உடைச்சு அவளை வெளியே தள்ளுங்க. ஏய், காதுல விழ. இத பால. போக மாட்டேன். போயிடு. முடியாதியா? போயிடு.
யாரு யாரு என் தங்கச்சியை தூக்கிட்டு வந்தது? தம் இருந்தா தூக்கிட்டு வந்தவங்க அவ என் பொண்டாட்டி. கேக்குறதுக்கு நீங்க யாரும் போங்கடான்னு சொல்ல சொல்லு. அவர் சொல்லனா பரவாயில்ல, நான் சொல்றேன். நான் தான் அவர் பொண்டாட்டி. பாங்கடா. என்னடா அப்பா பாத்தியா மாதவ என் தங்கச்சியை எப்படி தூக்கிட்டு வந்துட்டாருன்னு? ஒரு ஆம்பளை பலவந்தமா தூக்கிட்டு வந்த ஒரு பொண்ணு எவனாவது கட்டிக்குவானா? எவன் கட்டிக்குவா? மானமுள்ள சம்பந்தம் வருமா? எப்படி வரும்? அதனால மச்சாந்தா என் தங்கச்சி இப்ப வச்சுக்கணும். தாலியை இப்ப கட்டாம போனாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கட்ட சொல்லு. ஒரு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் கட்ட சொல்லு. ஆனா அவர் குடும்ப நடத்த மட்டும் இந்த நிமிஷமே ஆரம்பிக்க சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். நானும் ஒத்துக்கிறேன். வாய மூடு. இனிமே என் தங்கச்சிக்கு எங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல. குட் நைட். வாங்கப்பா. வாய மூடு. நீ வாங்க. வா. அவன் கை உன் மேல பட்டுச்சு, நான் சும்மா விட மாட்டேன். நானும் சும்மா விட மாட்டேன். யாரும் சும்மா விட மாட்டேன். சொல்லுமா, அவர் ஏதாவது ஏடா கூடமா மேல கைய வச்சாரா? அடி பின்னிடுற. என்னத்தடா பின்னுவ? ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்ட. நீ என்ன செய்விய செஞ்சுக்க. இனிமே நாங்க செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஓகே வாங்கப்பா. சீ வாய மூடு. நீ வாங்க. வா வா. ஷோ முடிஞ்சு போச்சு. போங்க. ஏய், சாப்பாடை இறக்கிட்டு என்னையும் இறக்குகிற. சரிங்கய்யா. எங்க அவளை பாக்குறதுக்கா? சரி போங்க. பிறந்த வீட்டு மானத்தை காத்துல பறக்க விட்டு அவ எப்ப இந்த வீட்டை விட்டு போனாலோ அப்பவே என் மனசை விட்டும் போயிட்டா. இருக்கிறதா போறதா நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. ஏன் அழுவுற? உண்மையில இறக்கமே படாத உங்க அண்ணன் வீட்டு பக்கத்திலே தனி கொடுத்தன நடத்த வந்துட்டோம்னா அவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை? இது என் தாத்தா வீடு. பாவம் புது கொடுத்தன நடத்த வந்திருக்காங்களே. பொங்கறதுக்கு பால் வேணுமா, போட்டுக்கிறதுக்கு தயிர் வேணுமா, ஸ்டவ் வேணுமா, வத்திப்பட்டி வேணுமா, சொம்பு வேணுமா, தவளை வேணுமா, ஏதாவது வேணுமான்னு கேட்கலாம் இல்ல? பல இந்த ஊஞ்சல எங்கட வைக்கிறது? பாத்ரூம்ல. ஓகே. பாத்ரூம்லயா? பாத்ரூம்ல ஊஞ்சல வச்சு என்ன பண்ணுவாங்கப்பா? அப்போ சமையல் கட்டுல வச்சிடுறேன். தோசை சுட்டுக்கிட்டே ஆடலாம், சோத்த திட்டுக்கிட்டே ஆடலாம், கிரைண்டர்ல உன் தலைய வச்சு அரைச்சுக்கிட்டும் ஆடலாம். கோர மாசத்துல பிறந்தவன அந்த ஊஞ்சலை எடுத்துட்டு வந்து இந்த லான்ல போடுறா. நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா காதல் கிளிகள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முத்தம் கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே ஆடுவோம். அத பார்த்து சில ரசிக பெருமக்கள் வயிறு எரியணும். அவன் அந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் இனி என் பொண்ணு எந்த மாப்பிளை கல்யாணம் பண்ணிக்குவான்? உனக்கு எந்த மாப்பிளை வேணும்னு சொல்லு. 10 நிமிஷத்துல கொண்டு வந்து தாலி கட்ட வைக்கிறேன். சின்னவன அண்ணே, நீ ஒரு வேலை செய்யறியா? சாகணுமா இல்ல இவர் மூளைய வெளியில எடுத்து ஃபுட்பால் ஆடுமா? ஜோக்கு. அண்ணே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். ஐ அம் செகண்ட் லவர். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓகேயா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏன் உன் அந்தஸ்து குறைஞ்சு போயிட்டமா? இல்ல, உங்க அந்தஸ்துக்கு நாங்க தான் ரொம்ப குறைஞ்சவங்க. அடுக்குமாடி வேணும்னு நினைச்சா நீங்க அரண்மனையே தரேன்னு சொல்றீங்க. இதை விட என்ன வேணும் எனக்கு? உடனே பொண்ணு பார்க்க நான் ஏற்பாடு பண்றேங்க. ஏண்டா பிடிச்சிருக்கா? நெத்தி சுட்டி தானே, நல்லா இருக்கு. அம்மா கொஞ்சம் நிமிந்து பாரு. ஹலோ, லுக் ஹியர். I'm okay for you. என்ன தைரியம் உனக்கு? என்னாச்சு? இவள ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் திமிர பேசுறா. இவ மாப்பிளையோட தனியா பேசணும். That's nice. I like it. I am ready.
எதுக்கா இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும். ஒரு சில பூக்கள் பூஜைக்கு உதவாது, ஒரு சில பூக்கள் தலையில வச்சு கூட உதவாது. எந்த பூவா இருந்தாலும் காலடியில பட்டு நசுங்கிட்டா எதுக்குமே உதவாது. நான் நசுங்கி போன பூவு. எனக்கு இப்ப 3 மாசம். அன்னைக்கு ஒரு நாள் என் மாமா என்ன தூக்கிட்டு போனாரல்ல. என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை எனக்கு பிடிக்கலனாலும் நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். உங்களுக்கு சம்மதங்களா? எந்த கையா இருந்தாலும் காலடியில பட்டு நசுங்கின பூவை எடுக்காது. நான் மட்டும் எதுக்காக அதை எடுக்கணும்? நான் அந்த அளவுக்கு மாங்க மாட்டேனா? இல்ல, நானும் மனுஷன்தான். இப்படி மாப்பிள்ளைங்களை ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து இந்த சோக கதையை சொன்னேன்னு வச்சுக்க, உங்க அப்பனுக்கு டிஃபன் செலவு, உனக்கு கண்ணீர் செலவு, உனக்கு நீ கல்யாணமே ஆகாது. அதனால இப்போ நீ ஒரு வேலை செய். உங்க வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்குல்ல, போய் குதிச்சிரு. ஓ, உனக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னா எனக்கு சொல்லி அனுப்பு. நான் வந்து உன்னை தள்ளி விடுறேன். பரந்தாய், என்னாச்சுடா? 3 மாச கர்ப்பமா இருக்கிற பொண்ணோட கழுத்துல 3 முடிச்சு போட சொல்றீங்களா? அடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 மாசம் முழுவாம இருக்கலாம். இந்த பொண்ணுதான். என்னங்கடி என்ன? என்ன பார்த்து ஒவ்வொருத்தையும் காதை கிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. என் மாமா செஞ்ச அபிபி பத்தி தானே? ஆமா, முடிய வேண்டிய அபிபி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு 3 மாசம். இனி 7 மாசம் ஆச்சுன்னா பெரியோர்களே, இத கேட்டீங்களா? தாய்மார்களே, இத பாத்தீங்களா பெரியோர்களே? அந்த டைகர் தன் தங்கச்சிங்களை ரோட்ல போற ஒருத்த உத்து பார்த்தாலே பூட்ஸ் காலால உதப்பாரு. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கி கர்ப்பமாக்கிட்டாங்களே. இது நியாயமா? இது தர்மமா? இது சட்டமா? இது தப்பில்லையா? இது தப்பில்லையா? இது தப்பில்லையா? என் வாட்ச் தப்பில்லையா? என் டைம் தப்பில்லையா? தப்பில்லையா? எனக்கு பேட் டைம், பேட் டைம், பேட் டைம், டைம் பேட், டைம் பேட். நில்லு. என்ன ஊர் பூரா உன் இஷ்டத்துக்கு தம்மு கடிச்சுக்கிட்டு இருக்க? நான் எங்க தம்மு கடிச்சா? ஓ, அதா அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அபிபி கொடுத்தால. என்னது அபிபி? மறுபடியும் எப்ப அபிபின்னு இவங்க எல்லாரும் கேக்குறாங்க. மாமா மறுபடியும் அபிபி தரமாட்டியா? இப்பவே தரட்டா? கண்டிப்பா கண்டிப்பா. எதுக்காக இப்படி வேதனைப்படுற? உன் மானத்தை வாங்கின அந்த மாதவனை சும்மா விட்டுருவோம் நினைச்சியா? சரிக்கு சரி பதிலடி கொடுத்தே தீருவோம். சரிக்கு சரி இல்ல, 3 மடங்கு திருப்பி கொடுக்கணும். பட் ஒன் திங், சொந்த பந்தம் பார்க்க கூடாது. நான் என்ன செய்யணும்? நீங்க செத்து போகணும். அட பின்ன என்னையா? அவன் உங்க ஒரு பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுறதுக்கு நான் என்ன செய்யணும்? அவன் 3 தங்கச்சிங்க வாழ்க்கையோட விளையாடணும். ஆடிடுவோம். இவங்க தான் மாலதி டீச்சர். மாதவன் தங்கச்சிங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுக்குறாங்க. வர வெள்ளிக்கிழமை டான்ஸ் போட்டி நடக்க போகுது. இவங்க மாதவனுடைய தங்கச்சிங்களை போட்டிக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த போட்டிக்கு இல்ல, பின்ன துர்கா லாட்ஜுக்கு கூட்டிட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் வராதுல்ல? அங்க போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க விபச்சாரம் பண்ண குற்றத்துக்காக. எனக்கு ஒரு ப்ராப்ளம் வராதுல்ல? உனக்கு ப்ராப்ளம் வராதுமா, ப்ராஃபிட் வரும். ப்ராப்ளம் அந்த மாதவனுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் தங்கச்சிகளை நினைச்சு பைத்தியக்காரனாய் தலாங்கு தருகிடுத்தோம் அப்படின்னு டான்ஸ் ஆடுவோம். நீயும் எங்க கூட வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பாப்பேன்னு ஆசையா இருந்தோம்னா. எனக்கும் வரணும் போலதான் இருக்குமா. ஆனா நம்ம ரைஸ் மில்ல புது மிஷினரி ஃபிக்ஸ் பண்றதுக்கு இன்ஜினியர்ஸ் வராங்க. நான் போனா தான் வேலை நடக்கும். மாலதி டீச்சர், இவங்கள பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவீங்கல்ல? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் தான் பாத்துக்கிறேன்ல. அதிகமா வாசிக்காத. நான் தான் பாத்துக்கிறேன்ல. அடக்கி வாசி. வாங்க கிளம்புங்க. எல்லாம் தொற. ஐயோ, டான்ஸ் ட்ரெஸ் வச்சிருந்த பேக் எங்க? வீட்லயே மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. நீ உடனே கார்ல போய் பேக் எடுத்துட்டு வா. எது நான் பிள்ளைகளை தனியா விட்டு வீட்டுக்கு போகணுமா? ஏன் ஜோலிக்கு ஒரேடியா வேட்டை வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிய போல இருக்க? ஒரு நிமிஷம் கூட பிள்ளைகளை தனியா விட்டு போறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடையாது. அதுக்குள்ள யாராவது எங்களை கடிச்சு திருடுவாங்களா என்ன? டீச்சர் தான் எங்க கூட இருக்காங்கல்ல. அப்பா டைம் ஆச்சு, சீக்கிரம் போய் பேக் கொண்டா. உங்களை தனியா விட்டுட்டு போனா ஐயா அடிப்பாரு, போகலன்னா நீங்க திட்டுவீங்க. ஏன் தலையெழுத்து என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். எல்லாம் வண்டி எடு. காம்படிஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் இங்கேயே குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால இன்னும் 3 ரூம் எடுத்திருக்கேன். நான் போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி டீச்சர்.
இங்க பாரு, ரிசப்ஷன்ல இருந்து சாவியை வாங்கிக்க. அந்த 3 பொண்ணுங்களையும் 3 ரூமுக்கு அனுப்பி வச்சிரு. ஏற்கனவே அந்த ரூம்ல நம்ம பசங்க இருக்கானுங்க. கரெக்ட் டைமுக்கு போலீஸ் வந்து அந்த பொண்ணுங்களையும் பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். ரிசப்ஷனிஸ்டும் மேனேஜரும் நம்ம ஆளுங்க தான். எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஐயா இந்த பணத்தை கொடுக்க சொன்னார். பிளான் ஞாபகம் இருக்குல்ல? வாங்கம்மா, உங்க பேக்கே எடுத்துக்கங்க. இவங்களை எங்க கூட்டிட்டு போற? டான்ஸ் போட்டிக்கு டாடி. ஆமாங்க. ஏய் மிஸ்டர், என்னது அட்டூழியா? வாய மூடு. டாடி, இப்போ எதுக்காக டீச்சர் அடிக்கிறீங்க? அடிக்கிறது என்ன? இவளை வெட்டி புதைக்கணும். இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? சீக்கிரம் இந்த சாவி கூட்டிட்டு போயிடு. கம் ஆன். சும்மா விட மாட்டேன். உன்னை இதே இடத்துல வெட்டி கூறு போட்டேன். யாருகிட்ட வரையாத. ஒரு டீசன்ட் லாட்ஜுக்கு வந்து இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணி கௌரவமான லேடி மேல கை வைக்கிறியா? என்ன தைரியம் உனக்கு? சும்மாரா. ஓ லாட்ஜ பத்தி எனக்கு தெரியும். அவ எப்படிப்பட்ட கேஸ்ன்னு தெரியும். ஏண்டி, என் பொண்ணுங்களோட நீ வந்து இங்க இறங்கினப்பவே சந்தேகப்பட்டேன். நீ இந்த ராஜலிங்கத்தோட ஆளுங்கிட்ட பணத்தை வாங்கினப்ப நான் சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. ஒரு பாவம் அறியாத என் பொண்ணுங்க வாழ்க்கையோட நீ விளையாடுறியா? மிஸ்டர், எங்க லாட்ஜ்ல பிராத்தல் வேலையில நடக்காது. எந்த மடையினும் பிராத்தல் லாட்ஜ் போர்டு வச்சிருக்க மாட்டான்டா. பொறிக்கீங்களா? வாங்கடா. என்ன சார், என்னாச்சு? என்னம்மா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் டாடி தானா? அவரால நாங்க இனிமே தலை நிமிர்ந்து நடக்க முடியாம போயிடுச்சு. இங்க பாரு மாதவா, என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் அந்த நேரத்துல அங்க போயிருக்கலன்னா நீங்க அங்க வராம இருந்திருந்தா இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது. அம்மா சரஸ்வதி, நீங்க எதுவும் பேசாதீங்க. எங்க மானம் மரியாதைலாம் தெருவுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க நிக்கிறது காரணம் நீங்க தான். டீச்சர் எங்களை கூட்டிட்டு போனது டான்ஸ் போட்டிக்கு இல்லையா அண்ணா, எங்களை நாசமாக்குறதுக்கா? ஏன் இப்படி செய்றீங்கன்னு நான் சொன்னதுக்கு என்ன அடிச்சாரு. வாயை திறந்த போலீஸ் முன்னாடியே கொண்டுடுவேன். இங்க பாரு மாதவா, அவங்க சொல்றத நம்பாத. நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான். போதும், உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை. அதான் நீங்க இப்ப எங்களுக்கு செய்யற உதவி. எங்க பேருக்கு இனிஷியல் கொடுத்தீங்க, அந்த உதவி போதும். சாகுற வரைக்கும் நினைச்சுக்கிறோம். மாதவா, தயவு பண்ணி நான் சொல்றது. இனிமே நீங்க எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. தான் முட்டையை தானே கொத்தி திங்கிற நல்ல பாம்பை உங்களை விட மேலு. அது குட்டிங்க பிறந்த உடனே கொண்டு சாப்பிட்டோம். ஆனா நாங்க பிறந்ததுல இருந்து நீங்க எங்களை கொண்டுகிட்டு இருக்கீங்க. வாங்க. எனக்கு செய்யற அநியாயத்தெல்லாம் செஞ்சுட்டு என் பொண்ணுங்களையும் விபச்சாரியாக்கலாம் பாக்குறியாடா? என் பிள்ளைங்க மனசுல அவங்கள நடுத்தரவுல நிக்க வச்சவனா என்ன நினைக்க வச்சுட்டேடா நான்.
ஒப்பனி உன்னையும் ஒரே குழியில பதைக்கிறா. ஊர் ரவுடித்தனம் என்கிட்ட நடக்காதுடா. உன்னை துண்டு துண்டா நறுக்கி தொங்க விட்டுறேன் பாருடா. பார்க்கலாம்டா. பார்க்கலாம். வாடா. விடுங்க அவனை. அப்பா ரொம்ப வலிக்குதா? பலமா அடிபட்டுடுச்சா? நான் என் உடம்புல விழுந்த அடியை பத்தி கவலைப்படல. ஆனா என் பிள்ளைங்க என் மனசுல அடிச்சு அடியத்தான் என்னால தாக்க முடியல. நாம அவங்களோட சேர்ந்து வாழ எவ்வளவோ முயற்சி செஞ்சேன், கணக்கே இல்லை. நான் அவங்கள நெருங்க நெருங்க அவங்க வேலைக்கு போய்கிட்டே இருக்காங்க. எதுக்கு உனக்கு இந்த அடிதடி சண்டெல்லாம்? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை தவிர எங்களுக்கு வேற யாரு இருக்காங்க? நான் இல்லைனாலும் உங்க அண்ணன் இருக்காம்மா, 5 அக்கா இருக்காங்கம்மா. நான் போயிட்டாலும் அவங்க பாத்துக்குவாங்க. அந்த 5 பேர் பத்தாதுன்னு நாங்களும்மா. என் மவன் அவன் பாசத்தை எத்தனை பேருக்கு வேணாலும் தருவோம்மா. ஆனா எனக்கு மட்டும் தரமாட்டான். அது என்னமோ இந்த மண்ணுல அந்த பாச செடியை வளர்த்து மரமாக்கலான்னு எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது பட்டு போகுதே தவிர துளிர்க்கவே மாட்டேங்குது. ஐயா ஐயா, அப்துல்லாவை யாரோ கத்தியில குத்திட்டாங்க. என்ன? ஆமாங்கய்யா, அவர் ரத்த வெள்ளத்துல அங்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்துல்லா, அப்துல்லா, ஏய் அப்துல்லா. அட, என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஏன் தூக்கம் வரலையா? நைனா எங்க? அப்துல் மாமா, அப்துல் மாமா, அப்துல் மாமா, அப்துல் மாமா, உன்னை யாரோ கத்தியால குத்தி வயல்ல போட்டாங்கன்னு சொன்னாங்க. அவசரமா அப்பா அங்க ஓடி இருக்காரு. சரி இருங்க, நான் பாட்டு வரேன். ஐயா, 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 ஐயோ, ஐயா, ஐயா, ஐயா. பையா, பையா, என்ன பையா இது? என்ன என் புள்ளகிட்ட அழைச்சிட்டு போனா? சரி பையா, முதல்ல ஆஸ்பத்திரி போ. எனக்கு ஆஸ்பத்திரி வேணாம், என் உசுறு கூட வேணாம், என் புள்ளதான் எனக்கு வேணும். சரி பையா. டேய், என் மகனை நான் பார்க்கணும், சீக்கிரம் அவங்கிட்ட அழைச்சிட்டு போனா. உன் பிள்ளை நைட்டு வர, முதல்ல ஆஸ்பத்திரி போலாம். உன் பிள்ளை வர மாட்டாரு, வருவார் அர்த்தம் எப்போ வந்திருப்பாரு. வருவான்டா, வருவான். கொலைகாரனா இருந்தாலும் தூக்குல போறதுக்கு முன்னாடி அவன் கடைசி ஆசை நிறைவேற்றுவாங்க. வருவான். வந்துட்டான் என் உயிர் மூச்சு, என் மகன் வந்துட்டான். வந்துட்டான்டா. மாதவா, மாதவா, சாக போறவன் பொய் சொல்ல மாட்டான். உங்க அம்மாவுடைய சாவுக்கு நான் காரணம் இல்லை, உங்க எல்லாரையும் என் உயிருக்கு மேலாக நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அதெல்லாம் எதுக்கு? எப்படி இது நடந்துச்சு? வாழ்நாள் பூராவும் என்னால உங்களுக்கு நல்லது செய்ய முடியல. நான் சாக போறதுக்கு முன்னாடியாவது என்ன உங்களுக்கு நல்லது செய்ய விடு. சொல்லுங்க, எப்படி இது நடந்துச்சு? என் தலைவிதி ஏதோ நடந்துருச்சு. அதுவா சொல்லுங்க. என் உயிர் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் வாயார என்ன அப்பான்னு கூப்பிடு.
என் கடைசி ஆசையை நிறைவேற்றி வை மாதவா. அப்பா, இன்னொரு தடவை கூப்பிடியா? அப்பா, மாதவா, என் சாவு தாவும் நான் அப்பான்னு கூப்பிட வைக்கணும் தெரிஞ்சிருந்தா நான் எப்போ செத்திருப்பேன். மாதவா, மாதவா, மாதவா. அப்பா, அம்மா காயத்ரி, லக்ஷ்மி, எங்க அவங்கெல்லாம்? இனிமே இது நம்ம வீடு. உங்களுக்கு அண்ணன் இருக்கேன், 3 அக்காவும் இருக்காங்க. காயத்ரி அக்கா, லக்ஷ்மி அக்கா, சரஸ்வதி அக்கா. இன்னையில இருந்து இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, இனிமே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேளுங்க, சரியா? ரங்கம்மா, ஐயா, பிள்ளைங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்க ஐயா. என்ன குத்துக்கல் மாதிரி நிக்கிற, அதை உள்ளவை. சரி. சாரதாமா ரூம் காலியா தானே இருக்கு, அதுல இவங்கள தங்க சொல்ற. அதெல்லாம் வேணாம், ஸ்டோரும் காலியா தானே இருக்கு, அதில் தங்க சொல்லு. கண்டவங்க எல்லாம் வந்து தங்கறதுக்கு இது ஒண்ணு சத்திரம் இல்ல, வீடு. சரஸ்வதி, உள்ள வா. என்னம்மா, என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, நான் தான் உங்களை வீட்டை விட்டு போக சொன்னேன். அது தப்பா? நீ எங்களுக்கு மட்டும் தான் அண்ணனா இருக்கணும், உன் பாசமும் அன்பும் எங்களுக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கணும். ரோட்ல போற கண்ணவங்களுக்கு அதுக்கு உரிமை இல்ல. யார கண்டவங்கன்னு சொல்ற? இவங்களையா? இவங்க உடம்புலயும் நம்ம உடம்புலயும் ஓடுறது ஒரே ரத்தம் தான். அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் நாங்களும் அவங்களும் ஒண்ணுதானா? கொஞ்சம் கூட அதுல சந்தேகம் இல்ல. ஒரு அண்ணனா உங்க மேல எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே அளவுக்கு இவங்க மேலயும் இருக்கு. நம்ம அம்மாவை நம்ம எழுந்ததுக்கு காரணம் இவங்க அம்மா தான், அதை மறந்துட்டியா? அதுக்காக எந்த பாவம் அறியாத இந்த பச்சை குழந்தைகளை பழி வாங்க சொல்றீங்களா? நடுத்தரவு கற்ப சொல்றீங்களா? பாவம் அப்பா ஜெயில இருந்து விடுதலையான அடுத்த நிமிஷத்துல இருந்து நம்ம வாசல்ல வந்து நின்று நம்ம வாயால அப்பாங்கிற வார்த்தையை சொல்ல வைக்கிறதுக்காக என்னென்ன செஞ்சு எந்த அளவுக்கு துடியா துடிச்சாரு நமக்கு தெரியும். கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாரு. கடைசியில சாவோட போராடுறப்ப என்ன பார்க்கணும்னு சொல்லி அப்துல்லா அனுப்புனாரு. ஆனா அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. அது பத்தாதுன்னு இவங்க அனாதைகள் ஆக்குறதா உங்க ஆசையா? இந்த வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ இவங்களுக்கு அதே உரிமை இருக்கு. இனிமே இவங்களை வெளியே போக சொன்னீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உங்களை யாரும் வெளியே போக சொல்ல மாட்டாங்க. யாராவது அப்படி சொன்னா அவங்கதான் வெளியே போகணும். நீங்க உள்ள போங்க. என்னாச்சு? சரி சரி, உள்ள வாங்க வாங்க. அக்கா எல்லாம் அம்மா அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்கடா. லக்ஷ்மி, காயத்ரி, அம்மா சரஸ்வதி, வாங்கம்மா, வெளியே வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, நான் ஏதோ கோவத்துல இஷ்டம் இல்லாதவங்க வெளியே போங்கன்னு சொன்னேனே தவிர நான் அதை மனப்பூர்வமா சொல்வேனா? வாங்கம்மா.
உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். உங்க மனசை நான் ஏதாவது புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாங்க. அக்கா நாங்க வரமாட்டோம்னு சொல்லு. என்னைக்கும் யார் வீட்டு முன்னாடியும் போய் நின்னு எதுவும் கேட்காத உங்க அண்ணன் இன்னைக்கு உங்களுக்காக மானத்தை விட்டு வந்து நிக்கிறா. வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு உன்னோட வர இஷ்டம் இல்ல. வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அவங்களோட அக்கா. அவங்க மேல உனக்கு எந்த அளவுக்கு உரிமையும் பொறுப்பும் இருக்குதோ அந்த அளவுக்கு எனக்கும் இருக்கு. அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு அருகதை இல்ல. கல்யாணம் ஆகாத தங்கச்சிகளோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடனவனே நீ பொறுப்பை பத்தி என்கிட்ட பேசுறியா? மரியாதையா என் தங்கச்சிகளை அனுப்பிவே. அவங்கள நாங்க வர சொல்லல, அவங்களா தான் வந்தாங்க. உன் கூட அவங்க வரதா இருந்தா கூட்டிட்டு போ. ஆனா பலவந்தமா கூட்டிட்டு போக முயற்சி செஞ்சா நாங்க ஒத்துக்க மாட்டோம். கூட்டிக்கிட்டு போவேன். வர முடியாதனா உங்களை இழுத்துக்கிட்டு போவேன். அடாவடித்தனம் செய்யறதுக்கு இது உன் வீடு இல்ல, ஏன் வீடு. மரியாதையா வெளியே போ. போறேன்டா, போறேன். இத்தனை நாள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட, இப்ப என் தங்கச்சிகளையும் என்னை விட்டு பிரிச்சுட்ட. எங்க அப்பா சாவுக்கு காரணம் நீதான தெரிஞ்சும் கூட ஏன் உன்னை விட்டு வச்சிருக்க தெரியுமா? இவ விதவை ஆயிடக்கூடாதுன்னு தான். இனிமே யாருக்காகவும் யோசிக்க மாட்டேன், எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். விடியறதுக்குள்ள என் தங்கச்சிங்களை அனுப்பி வைக்காம போனா கதையை முடிச்சிடுவேன். உங்களை கொண்டுடுவேன்னு மிரட்டினா பயந்து போய் அவர் கூட போயிடுவேன்னு நினைச்சிட்டார் போல இருக்கு. இனிமேல் அவர் முகத்திலே முழிக்க மாட்டோம். இன்னொரு தடவை அவர் இங்க வந்து மிரட்டி கலெக்டர் செஞ்சாருன்னா அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சபாஷ், சின்னவளா இருந்தாலும் நீ சரியா தான் சொன்ன. உங்க அண்ணன் மேல கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான், அவரை ஜெயிலுக்குள்ள தள்ள வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? பச்சை பிள்ளைங்களா இருந்த உங்களை அவர்கிட்ட விட்டுட்டு உங்க அம்மா செத்து போன அண்ணியில இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் தரலாம்னு சொல்ற அளவுக்கு பெரியவங்களா நீங்க வளர்ந்திருக்கிற இன்னிய வரைக்கும் உங்களுக்கு அவர் ஒன்னா ரெண்டா எத்தனை அநியாயம் செஞ்சிருக்காரு. நீங்க அண்ணா எங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அம்மா ஆட்டம் ஊட்டி ஊட்டி வளர்த்தாரே, அதான் அவர் செஞ்ச முதல் அநியாயம். எங்களுக்கு இது வேணும்னான்னு நீங்க கேட்ட அடுத்த நிமிஷம் தகப்ப நாட்டம் உங்க ஆசையை நிறைவேற்றினாரே, அதான் அவர் செஞ்ச இரண்டாவது அநியாயம். உங்களுக்கு விஷஜரம் வந்து டாக்டருங்களும் நர்ஸுங்களும் உங்க கிட்ட வர பயந்து ஒதுங்கினப்போ ஒரு மாசம் வரைக்கும் அன்ன ஆகாரத்தை மறந்துட்டு மார்லையும் தோல்லையும் மடியிலையும் போட்டு உங்களை காப்பாத்தினாரே, அதான் அவர் செஞ்ச எல்லாத்தையும் விட பெரிய அநியாயம். இத்தனை அநியாயத்தையும் செஞ்ச உங்க அண்ணனை சும்மா விடுறது நியாயம் இல்ல. அவரை ஜெயில போட வேண்டியதுதான், அங்க கடந்து அவரு குமுறி குமுறி சாக வேண்டியதுதான். உங்க கண்ணுல தூசு விழுந்தா அவரு கண்ணீர் விடுவாரு. ஸ்கூல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்தா ஊரெல்லாம் அதை பெருமையா பேசுவாரு. எந்த நேரமும் உங்களுக்கு கல்யாணம் செய்யணும்னு முயற்சி பண்ணாரே தவிர தான் ஒரு கல்யாணம் செஞ்சுக்கணும், தனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு என்னைக்காவது அவர் நினைச்சாரா? சிரிச்சாலும் அழுதாலும் கண்ணீர் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் சிரிச்சா வர கண்ணீரை பத்தி தான் தெரியும். ஏன்னா அழுகையை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாம உங்களை வளர்த்துட்டாரு உங்க அண்ணன். அட, வெங்காயம் வெட்டினா எங்க உங்க கண்ணுல தண்ணி வந்துருமோன்னு வெங்காயத்தையே அடியோட மறந்துட்ட ஒரு பாச பைத்தியம் உங்க அண்ணன். உலகத்துக்காக விஷத்தை தன் தொண்டையில மறைச்சு வச்சிருக்கிற சிவன் கடவுள்னா, உங்களுக்காக வேதனையை தன் மனசுல மறைச்சு வச்சிருக்கிற உங்க அண்ணனும் கடவுள் தான். கடவுள் மேல யாராவது போலீஸ் கம்ப்ளைண்ட் தருவாங்களா? உங்க அண்ணன் மேல உள்ள கோவத்துல எங்க வீட்டுக்கு வந்த உங்களை பலவந்தமா திருப்பி அனுப்புனா உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு எடுத்து சொல்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. அதனாலதான் உங்களுக்கு அறிவுரை சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிய வச்சு உங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்காக நான் அவர்கிட்ட அப்படி பேசினேனே தவிர அப்படி ஒரு அண்ணன் கிட்ட இருந்து நிரந்தரமா உங்களை பிரிக்கிற அளவுக்கு நான் அயோக்கியம் இல்ல. வாங்க, உங்க சார்பா நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை வீட்டுல விட்டுட்டு வரேன். வாங்க. மச்சான், மச்சான். இல்ல தம்பி, காலையில போனவரு இது வரைக்கும் வரலைங்க. எங்க போனாரு? அதான் தம்பி, அந்த ஏரிக்கரை கிட்ட இருக்கிற ஒரு மரத்தடியில தினம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பாரு இல்லீங்களா, அங்க போய் உட்கார்ந்து இருப்பாரு. நீங்க உள்ள போங்க, நான் போய் மச்சான கூட்டிட்டு வரேன். மச்சான், உன் தங்கச்சிகளை உன்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. உன்னை விட்டு வந்தது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வச்சு உன் வீட்டுல விட்டுட்டு வரேன். ஏய், யார் நீங்க?
மச்சான், நீ என்ன ஏதாவது செய்யணும்னு நினைச்சா உனக்கு இவங்கெல்லாம் எதுக்கு? எனக்கு எதுக்காக பழி வாங்க நினைக்கிறேன்? உங்க அப்பாவை கொன்னது நான் இல்ல, அந்த ருத்ரியாவும் அவன் தம்பிகளும் தான். எங்க அப்பா இப்போ அவங்க பிடியில் தான் இருக்காரு. என்னடா பாலகிருஷ்ணய்யாவை யாரா கத்தியால குத்திட்டாங்களா? குத்த வச்சது நீங்க தானே? அந்த பாலகிருஷ்ணய்யாவை சொல்லிட்டாரா? நான் தான் குத்த வச்சேன்னு அவன் சொன்னான். ஏண்டா என் பிள்ளைய கத்தியால குத்திட்டு இப்ப மருந்து போட வந்திருக்கியா? இல்ல அவன் சாகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கொல்ல வந்திருக்கியா? அது இல்ல நான் வந்து ஏன் கையால இவன் சாகறதுக்கு வந்திருக்கான். இருங்க, இது ஹாஸ்பிடலுங்க. ப்ளீஸ் விடுங்க சார், ப்ளீஸ் கூல் டவுன். உண்மை புரியாம பேசுறீங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அம்மோ, பாலாவை நான் எதுவும் செய்யலாமா? போய் சொல்லாத. அவர் பேரு சொல்ற அருகதை உனக்கு இல்ல. அவர் உன்னை ஒரு தெய்வம் மாதிரி நினைச்சாரு. உன்னாட்ட ஒரு அண்ணன் கிடைக்க நாங்க தவம் பண்ணிருக்கணும்னாரு. அவர் மனசுக்குள்ள உனக்கு ஒரு கோவிலை கட்டி வச்சிருந்தாரு. ஆனா நீ என் புருஷனை கொண்டு புதைச்சு வைக்க உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு குழியை தோண்டி வச்சிருக்கியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அம்மோ, என்ன நம்புமா? நீ எங்க 5 பேரும் எதுக்காக வளர்த்தனா? எங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதத்துல சித்திரவதை பண்ணி கொல்றதுக்கா? அம்மா செத்து போனதும் எங்களையும் கொல்லுறதா இவ்வளவு கஷ்டமும் கண்ணீரும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்காதுல்ல? இவ்வளவே செஞ்சுட்டு இங்க எதுக்கு வந்த மாமா? இன்னும் யார் உயிரை எடுக்கிறதுக்கு? என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க 4 பேரும் நெருப்பு வச்சுக்கிட்டு உன் கண்ணு முன்னாடி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். அப்பதான் உன் வெறி அடங்கும். அம்மா சரஸ்வதி, நீயாவது நான் சொல்றத நம்புமா? கிட்ட வராத. உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. யமனை பார்க்கிற மாதிரி இருக்கு. என்ன மொழி தலைவிதியை தீட்டினா அழியாதா அகலாதா தொடருதே தெய்வமே. ஓ தெய்வமே, இது ஜாலமா? ஓ தெய்வமே, இது ஜாலமா? உறவினை பிரித்து மனதினை உடைத்து உயிரோடு போடும் ஆட்டம் நியாயமா? ஓ தெய்வமே, இது ஜாலமா? வேரை வைத்த தெய்வமே நீரை ஊற்றவில்லையே. ரத்தம் தன்னை நீயும் ஊற்றி வளர்த்ததென்ன பாவமா? ஏறி தாண்டி போன பின்னே படகை எரிக்கலாகுமா? நன்றி கெட்ட சொல்தவிங்கே காலகால சாபமா? உன்னை உயிர் தெய்வம் என்றே சொன்னவன் வாயாரே. எவராய் உனை தூற்றி என்று விரட்டியும் அடித்தாரே. நீ வைத்த பாசம் பாவமாகுமா?
பாலகிருஷ்ண யார கத்தியால குத்திட்டாங்களா? குத்த வச்சது நீங்க தானே? அந்த பாலகிருஷ்ண சொல்லிட்டாரா? எப்படி இது நடந்துச்சு? என் தலைவிதி ஏதோ நடந்துருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் டாடி தான் அண்ணா. டீச்சர் எங்களை கூட்டிட்டு போனது டான்ஸ் போட்டிக்கு இல்லையா அண்ணா, எங்களை நாசமாக்குறதுக்கா? ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொன்னதுக்கு என்ன அடிக்க மூடு. இங்க பாரு மாதவா, அவங்க சொல்றதை நம்பாத. நான் அவங்களுக்கு உதவி செய்ய போதும். மாதவா, ஆக போறவன் பொய் சொல்ல மாட்டான். சொல்லு, என் தங்கச்சிங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதுக்கு காரணம் யாரு? மரியாதையா நீ இப்ப உண்மையை சொல்லல, உன்னை உயிரோட விட மாட்டேன். சொல்லு. உண்மையை சொல்லிடுறேன். ருத்ரையாவும் தம்பிகளும் என் மகனை குத்துன அந்த மாதவன் இனி உயிரோட இருக்க கூடாது. அவனை துண்டு துண்டா வெட்டணும். வெட்டிடுறோம். முதல்ல உன்னை வெட்டுறோம், அப்புறம் அவனை வெட்டுறோம். என்னையா வெட்டுவீங்க? பின்ன யார வெட்ட சொல்ற? அன்னைக்கு நாம அவ்வளவு பெரிய பிளான் போட்டு கோடவுனை கொளுத்தணும். ஆனா நீ போலீஸ பார்த்தது நல்லவ மாதிரி நடிச்சு அவங்கள ஏமாத்தி எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனல்ல, உன்னதான்டா முதல்ல வெட்டணும். ஒன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண போறோம். உன் மகனை குத்துனது யாருன்னு நினைச்ச? நாங்க தான். பின்ன யாருன்னு நினைச்சா மடையா? பாசக்கயிறை வீசி உயிரை வாங்குற யமனுக்கே தெரியாம பக்குவமா உயிரை வாங்குறதாண்டா எங்க ஸ்டைலு. என்னாச்சு? அதுவா மோசம் போயிட்டேன். அவங்க பேச்ச நம்பி ஒன்னு சந்தேகப்பட்டேன். என்ன மன்னிச்சிடு. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க.
என்னப்பா என்னாச்சு? என் மாமனுக்கு வெட்டிட்டானுங்க. டேய் பாலு, அப்பா நாம மோசம் போயிட்டோம்டா. மோசம் போயிட்டோம். என்னாச்சுங்கப்பா? மாதவன் நிரபராதிடா. அவன் எந்த தப்பும் செய்யல. உன்னை கொல்ல முயற்சி செஞ்சது மாதவன் இல்ல, ருத்ரையாவும் அவன் தம்பிகளும் தான்.
எதுக்கு இங்க வந்தீங்க? இந்த டைகர் செத்துட்டானா உயிரோடு இருக்கானு பாக்குறதுக்கா, இல்ல உங்க கையாலேயே என்ன கொன்னுட்டு போறதுக்கா? நீங்க என்ன ராட்சச கொலைகாரன்னு சொன்னீங்க. உங்களுக்காக நான் இன்னைக்கு நிஜமாவே எப்படி ஆயிட்டேன். ஏமா, என் மண்ணு விருது கொடுத்தல்ல, அந்த விருதுக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிட்டேன். இல்லம்மா, உங்க அண்ணன் செத்து போயிட்டா. ஹாஸ்பிட்டல்ல நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டது நெஞ்சு வெடிச்சு அப்பவே செத்து போயிட்டா. உங்க அண்ணன் நிரபராதின்னு சொல்றதுக்காக மட்டுமே உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நடப்போனா என்ன சொல்லாதண்ணா. சின்ன வயசுல இருந்தே உனக்கு பூவும் பொட்டும் வச்சு பார்த்தவண்ணா. உன் பூவையும் பொட்டையும் நான் அழிப்பேனா? வேண்டாமா, உங்க யாருக்கும் எனக்காக அழற உரிமை இல்லை. ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன தப்பா பேசாலும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா நீங்களே என்ன மறந்துடுங்க. எங்களை மன்னிச்சிருந்தா இனிமே நாங்க இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டோம். மாமா, நாங்க தெரியாம செஞ்ச தப்ப நினைச்சு எங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை அழிச்சிடாத. வந்த பாசம் எல்லாம் நூலறந்து பறக்கிற இந்த பட்டத்தை நிறுத்த முடியாது. காத்துல எங்கேயோ பறந்து ஏதோ ஒரு மூலையில சேர்ந்து அதோட கதை முடிய வேண்டியதுதான். மச்சான், உன்னை போக வேண்டாம்னு சொல்ற அருகதை எனக்கு இல்ல. சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லு. உன் தங்கச்சி நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போற. இப்ப என் தங்கச்சி நான் யார்கிட்ட ஒப்படைக்கிறது? அதையும் நீயே சொல்லிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல அண்ணனா இல்லாத என்னால நல்ல புருஷனாவும் இருக்க முடியாது. அவளுக்கு ஏத்த புருஷன் நான் இல்ல. எனக்கு நட்புன்னா என்னன்னு தெரியாது. குறைஞ்சது என் மனசுல உள்ள அன்பை எடுத்துக்காட்ட கூட தெரியாது. அது அவ்வளவுதான். என் குணம் அப்படி. உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிவே. மச்சான், பாலா, தோத்து போன மனுஷனுக்கு தனிமையை விட ஒரு நல்ல துணை எதுவும் இல்ல. எல்லாரையும் விட என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவன் நீ. என் வழியில என்ன போக விட. வேண்டாம் மச்சான்,